இப்பொழுது எத்தனை பேர் வசனத்தை கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் வசனத்தை கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? நல்லா கேளுங்க. யார் அற்புதங்களை பெற்றுக்கொள்வானா? யாரு வசனத்தின் மேல ஆர்வமா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். ஒரு முறை ஒரு வெளி தேசத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர் இந்திய தேசத்துக்கு ஊழியம் செய்ய வந்தார். அவர் ஊழியம் செய்ய வருவதற்கு முன்பதாகவே பல நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலிருந்து வல்லமை வரங்களை பெற்றுக்கொண்டு இந்திய தேசத்திற்கு ஒரு கூட்டத்துக்கு ஊழியம் செய்யும்படி வந்தார். அவர் நினைச்சார், நம்ம இவ்வளோ அபிஷேகத்தில் நிரம்பி வந்திருக்கிறோம், இவ்வளோ உபவாசத்தில் வந்திருக்கிறோம், ஆண்டவர் இன்றைக்கு பலத்த அற்புதங்களை இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் செய்ய போறார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த ஜெபத்தில் நடத்தி கடைசியா யார் யாரெல்லாம் கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார்னு கையை உயர்த்த சொன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்த அந்த கூட்டத்தில் ஒரு 10-20 பேர் மாத்திரமே சுகமானார்கள். அதை பார்த்த உடனே அந்த ஊழியக்காரருக்கு மனசெல்லாம் ஒரே வேதனை. ஆண்டவரே, இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில ஒரு 10-20 பேரை தானா உமால சுகமாக்க முடியும்? ஒரு 20-10 பேர் தானா இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தில் உமால குணமாக்க முடியும்? ஏன் மற்ற ஆயிரமான ஜனங்கள் விடுதலை பெறாமல், சுகம் பெறாமல், அற்புதங்களை பெறாமல் வீட்டுக்கு போனார்கள் என்று சொல்லி அன்று இரவெல்லாம் அவருடைய மனசுல ஒரே குழப்பம், கவலை. நான் அவ்வளவு நாள் உபவாசித்ததெல்லாம் வீணாயிடுச்சா? இந்த ஜனங்களுக்காக மன்றாடி குழுவினரா ஜெபம் பண்ணிட்டு வந்தோமே, எல்லாம் வீணாயிற்றோ என்று ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்கும் போது ஆண்டவர் திடீரென்று ஒரு தரிசனத்தை காட்டினார். அதே கூட்டத்தை ஆண்டவர் அவருக்கு அப்படியே தரிசனமாய் காட்டினார். அவர் இந்த ஊழியர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது இயேசு அந்த கூட்டத்தின் நடுவில் அப்படியே உலாவி கொண்டிருக்கிற அந்த காட்சியை காட்டினார். ஆண்டவர் அங்கங்க உலாவி சில பேர் மாத்திரமே தமது கைகளை வைத்து விட்டு ஆண்டவர் மறைந்து போனார். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, நீ பிரசங்கித்த அதுல வல்லம் இருந்தது, நீ ஜெபித்த என் பிரசன்னம் அதுல இருந்தது. ஆனா ஜனங்களுடைய இருதயம் கடினமா இருந்ததனால, ஜனங்கள் என் வார்த்தைய உற்சாகத்தோடு கேட்காமல் போனதனால, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் எதிர்பார்ப்போடு வராமல் இருந்ததனாலதான் என்னால யாரையும் அந்த கூட்டத்தில் தொட முடியல. விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு வந்த ஒரு சிலரை மாத்திரமே நான் தொட்டுவிட்டு அற்புதங்களை செய்துவிட்டு நான் சென்று விட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். நல்லா கேளுங்க. யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தின் மேல ஆர்வத்தோடு இன்றைக்கு வந்திருக்கீங்களோ, எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், என் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும், பல ஆண்டுகளாக இருக்கிற அந்த பிரச்சனைகள், பாடுகள் என் வீட்டை விட்டு அகன்று செல்ல வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருப்பீர்களானால் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு தொட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர், பிரதர்? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எடுத்து வாசிங்க மார்க் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல. தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. சில நேரங்கள் சில காரியங்களை மனுஷனுடைய திராணிக்கு அப்பாற்பட்டது, சில காரியங்கள் டாக்டர்ஸுடைய மருந்துக்கு அப்பாற்பட்டது. உங்கள் வாழ்க்கையில நீங்க செய்ய முடியாமல் தோற்று போய் விழுந்திருக்கிற அந்த காரியங்களை ஆண்டவர் தமது கரத்தில் எடுத்து அதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மனுஷனால் அது கூடாததுதான். எதெல்லாம் மனுஷனுடைய சக்திக்கு மேற்பட்டதாய் காணப்படுகிறதோ அது தேவனுடைய சக்திக்கு உட்பட்டது. தேவன் அதை செய்ய வல்லவர்.
உங்களுடைய முயற்சியினால, உங்களுடைய பாடுகளினால, உங்களுடைய போராட்டங்களினால எதெல்லாம் நீங்க செய்ய முடியாமல் தொற்று போனீர்களோ அந்த காரியங்களை தேவன் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, மனுஷனால் எவைகள் கூடாமல் போனதோ அவைகள் தேவனால் கூடும். தேவனால் கூடும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் உங்கள் பலத்துக்கு மிஞ்சிய காரியங்கள், உங்கள் பலத்துக்கு மிஞ்சிய போராட்டங்கள், ஏதோ ஒரு அந்தகாரத்தின் வல்லமை உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சிய வல்லமை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த கடன் பிரச்சனை உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சியது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சில சூழ்நிலைகள் அல்லது உன்னோடு போராடி கொண்டிருக்கிற சில பாவத்தின் வல்லமைகள் அது உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சியது. உன்னால் எவைகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறாயோ அவைகளை தேவனுடைய பட்சத்தில் இறங்கி மேற்கொள்ள செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரால் கூடும், தேவனால் கூடும். விளங்குதாமா நான் சொல்றது உங்களுக்கு? அவரால் கூடும். கடந்த ஆண்டு திருநெல்வேலியில இந்த மூளைக்கரை பட்டின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நான் ஊழியம் செய்ய போயிருந்தேன். ஷேரன் ஏஜ் சர்ச், அருமையான ஒரு பெரிய சபை, நல்ல ஒரு தாகமான ஒரு ஊழியர். அவருடைய மனைவி ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அவங்க சொன்னாங்க, ஐயா எங்க சபைக்கு நீங்க வரணும்னு சொல்லி எங்க அம்மா அவ்வளவு ஆசையா இருந்தாங்க. எங்க அம்மா பேரு ஜாய்ஸ். ஆனா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டாங்க. அவங்க தான் யூடியூப்ல பார்த்து சொன்னாங்க, இந்த பாஸ்டரை நமது சபைக்கு அழைக்கணும், எப்படியாவது இவரை நம்ம சபைக்கு அழைச்சிருங்கன்னு சொல்லி உங்களை அழைக்க அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க, உங்களை பார்க்க அவ்வளவு ஆர்வம். ஆனா 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க இறந்துட்டாங்க. அதை கேட்ட போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்தது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எங்க அம்மாவுக்கு 45 வயது இருக்கும் போது நாங்கள் 3 பெண் பிள்ளைகள், வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள். எங்கள் வீட்டில் ரொம்ப வசதி கிடையாது, வருமானங்கள் கிடையாது. எங்கள் அம்மா தான் எங்களை எல்லாரையும் பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு திடீரென்று கிட்னி பாதிக்கப்பட்டு 2 கிட்னியும் செயலிழந்து போனது. மருத்துவமனையில் கொண்டு போய் டயாலிசிஸ்லாம் பண்ணி கொண்டிருந்தோம். சில ஆண்டுகள் டயாலிசிஸ்லேயே எங்கள் அம்மா உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் டயாலிசிஸ் பண்ணாலும் உயிர் வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு எங்கள் அம்மா வந்துட்டாங்க. அப்போ டாக்டர்ஸ்கள் எங்கள் அம்மாவை கைவிட்டுட்டு, இனி உங்கள் அம்மாவுக்கு டயாலிசிஸ் பண்ணாலும் அது எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி எங்கள் அம்மாவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. வயிறு அவ்வளோ பெருசாக இருந்தது, யூரின் போக முடியலை, அவர்களால் சாப்பிட முடியலை, தண்ணீர் குடிக்க முடியலை, நடக்க முடியலை. அந்த பெட்டில் அப்படியே படுத்த சடலம் போல எங்கள் அம்மா இருந்தாங்க. கடைசியான தருணம் வந்தது, எங்கள் அம்மாவுடைய உயிர் பிரிகிற ஒரு தருணம் வந்தது. எங்கள் அம்மாவுடைய முகத்தை பார்த்தோம், பரிதாபமாக இருந்தது. 3 வாலிப பிள்ளைகள் நாங்கள். எங்கள் அம்மா போயிட்டாங்கன்னா நாங்கள் 3 பேர் அனாதை, அப்பா இல்லை. எங்களுக்கு திருமணம் செய்து வைக்க கூட எங்களுக்கு யாரும் கிடையாது, நாதியற்று இருக்கிறோம். எங்கள் அம்மா தான் எங்கள் வாழ்க்கை, எங்கள் அம்மா தான் எங்கள் உலகம். அப்படி இருக்கிற எங்கள் அம்மா எங்கள் கண்களுக்கு முன்பதாகவே அவங்க உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது, உயிர் போய் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் 3 வாலிப பிள்ளைகளாக எங்கள் அம்மாவுடைய படுக்கையின் பக்கத்தில், பெட்டு பக்கத்தில் அமர்ந்து முழங்கால் படியிட்டு, ஏசப்பா எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றுங்க, எங்கள் அம்மாவை கைவிடாதீங்க, எங்கள் அம்மா உயிர் போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகுது, எங்கள் அம்மாவை மாத்திரம் கைவிடாதீங்க, நாங்கள் அனாதை ஆகிடுவோம், எங்களை கைவிடாதீங்க, எங்களை அனாதை பிள்ளைகளாம் ஆக்கிடாதீங்கன்னு சொல்லி அந்த 3 வாலிப பிள்ளைகளும் தங்கள் தாய்க்காக மன்றாடி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. மூச்செல்லாம் போயிடுச்சு, எல்லாம் நாடி நரம்பெல்லாம் அடங்கி போச்சு. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, கூச்சலிட்டு ஓன்னு கதறாங்க, இயேசுவே எசப்பா எங்களை கைவிட்டுட்டீங்களே, எங்களை அனாதை ஆக்கிட்டீங்களே, எங்கள் அம்மாவை எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி மன்றாடி கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு மரித்த அவங்க அம்மாவுக்கு நடந்த ஒரு சம்பவம், தேவ தூதர்கள் இறங்கி அவங்க அம்மாவுடைய ஜீவனை பரலோகத்துக்கு கொண்டு போனார்களா. அவருடைய ஆத்மா பரலோகத்துக்கு போனதா. ஆண்டவர் சிரித்த முகத்தோடு வாசலில் நின்று கொண்டிருந்தாராம். ஆண்டவர் பார்த்து சொன்னாராம், ஜாய்ஸ் வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம், இந்த பூமியில எவ்வளவாய் நீ என்னை நேசித்தாய், எவ்வளவாய் நீ என்னை விசுவாசித்து வாழ்ந்தாய். பரலோகத்துக்குள்ள கூட்டிட்டு போனாராம். பரலோகத்துல பெரிய பெரிய வீடுகள் கட்டப்பட்டிருந்ததா. ஆண்டவர் காட்டினாராம், இந்த வீடெல்லாம் பூமியில வாழ்கிற பரிசுத்தவான்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக நான் கட்டுகிற வீடு. எனக்காக இந்த பூமியில் அவர்கள் எவ்வளவாய் பரிசுத்தத்தோடு வாழுறாங்களோ அந்த அளவு அவர்கள் வீடு இங்கே கட்டப்படும். எனக்காக எவ்வளவு காணிக்கைகளை செலுத்தி தேவ ராஜ்யத்தை கட்டுகிறார்களோ அதை வைத்துதான் பரலோகத்தில் அப்படி வீடுகள் கட்டப்படும்.
எவ்வளவாய் தங்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டு விசுவாச ஓட்டத்தில் ஓடி ஜெயத்தோடு வாழுகிறார்களோ அதை வைத்துத்தான் இந்த வீடுகளை நான் கட்ட முடியும். உன்னுடைய வீட்டை கொண்டு போய் காமிக்கிறேன் வான்னு சொல்லி கொண்டு போனா அந்த வீடு பேஸ்மெண்ட் மட்டும்தான் போட்டு இருந்ததா, வீடு கட்டப்படாமல் இருந்ததா. அப்ப இந்த அம்மா கேட்டாங்களா, ஆண்டவரே என் வீட்டுக்கு பேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, இதுல நான் எப்படி வாழ முடியும், இதுல நான் எப்படி தங்க முடியும்னு கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, மகளே நீ உன் காலத்துக்கு முன்னாடியே மரிச்சிட்ட, இது நீ சாகக்கூடிய வயசு இல்லை உனக்கு, நீ இன்னும் வாழணும், நீ பாதி வயதிலே மரிச்சு இங்க வந்துட்ட, உன் பிள்ளைகளை நீ நோக்கி அங்க கெஞ்சி கதறி கொண்டு இருக்கிறார்கள், அதனால நான் ஒன்று செய்யறேன், உன்னை திரும்ப உன் சரீரத்துக்கு நான் அனுப்புகிறேன், நீ பூமிக்கு போய் எனக்காக சாட்சியாய் நின்று என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தி உன் பிள்ளைகளை ஊழியக்காரர்களாய் நீ உருவாக்கி எழுப்பு என்று சொல்லி ஆண்டவர் நீ பரலோகத்தை நீ இப்போ பூமிக்கு உன் சடலத்துக்கு புறப்பட்டு போய் என்று சொல்ல மின்னல் வேகத்தில் அவருடைய ஆத்மா அவருடைய சரீரத்துக்குள்ள வந்ததா. ஹல்லேலூயா. செத்து 2 மணி நேரமான அந்த அம்மாவுடைய சரீரத்துக்குள்ள அப்படி ஜீவன் வந்து இறங்கிய போது அந்த பிள்ளைகள் அப்படியே பிரமித்து அவங்க அம்மாவை பார்க்கிறாங்களா, அவங்க அம்மாவுடைய கண் திறக்கப்பட்டிருந்தது, ஆனால் அவர்களுடைய நாவு அந்நிய பாஷையில் பேசி தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தது. அல்லேலூயா. பாருங்க, 2 கிட்னியும் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர், மருந்து மாத்திரம் தோத்து போயிடுச்சு. இனி அவங்களுக்கு புதிய கிட்னி தான் அவங்களுக்கு வேணும், ஆபரேஷன் பண்ணி புதிய கிட்னி தான் வைக்கணும். ஆனா ஆண்டவரை சந்தித்து வந்த அந்த நொடி அந்த அம்மாவுடைய 2 கிட்னிகளும் புதிதாய் மாறி, அதற்கு பிறகு 85 ஆண்டுகள் அந்த அம்மா ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்காத அப்படியே கிட்னி சுகத்தோடு அவர்கள் வாழ தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. மனுஷனால் கூடாதவைகள் தான், ஆனால் தேவனால் கூடாதவைகள் அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது இங்க வந்திருக்கீங்களா, பிரதர் நான் இவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என் வாழ்க்கையை நான் ஆசீர்வாதமா வாழ என் குடும்பத்தில் நான் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன், இனி என்னால் முடியாது பிரதர், நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், என்னென்னமோ விடுதலை கூட்டம் உபவாச கூட்டம் என்ன செய்யக்கூடாத எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன், என்னால் இனி என் குடும்பத்தை நல்வழிக்கு கொண்டு வர முடியல, என் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனையை இனி என்னால் சரி செய்ய முடியாது என்று சொல்லி உன் விசுவாசத்தை இழந்து போகிற நிலைமையில் ஒருவேளை தளர்ந்து போகிற விசுவாசத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். பயப்படாதீங்க, உங்களால் கூடாதவைகள் இன்று தேவனால் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பைபிள் சொல்லுது சங்கீதம் 136:4 ஒருவராய் பெரிய அதிசயங்களை அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. அதனால தான் வேதாகமத்தில் தேவன் தம்மை சர்வ வல்லமை உள்ளவர் என்று தம்மை அழைக்கிறார். ஆபிரகாம் 99 வயதா இருக்கும் போது ஆதியாகமம் 17:1 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் சிஸ்டர் பிரதர், தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். நான் சாதாரண தேவன் அல்ல, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். Is there anything too hard for me? என்னால் செய்யக்கூடாத காரியங்கள் ஏதேனும் உண்டோ? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லா வல்லமைக்கும் மேற்பட்ட ஒரு வல்லமையை உடைய ஒரு ஆண்டவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்றேன், எப்ப இந்த ஆண்டவரை நீங்க சர்வ வல்லமை உள்ளவராக, அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை பிரதர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ள புரண்டு செயல்படுவதை நீங்க உண்மையாகவே பார்க்க முடியும். இந்த மாலை வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உடையவர், என் வாழ்க்கையில போராடுகிற எல்லா வல்லமையை காட்டிலும் அவருடைய வல்லமை மேற்பட்டது என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு அந்தகார சக்தியை ஆண்டவருடைய வல்லமை மேற்கொண்டு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க ஆண்டவரால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எரேமியா 32:27 கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதேனும் உண்டோ? அதனால்தான் 1 சாமுவேல் 2:2 எடுத்து வாசித்து பாருங்க. அண்ணால் சொல்றார், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, என் கர்த்தரை போல ஒரு பரிசுத்தர் இல்லை, நான் ஆராதிக்கிற ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லை. சிஸ்டர் பிரதர், முதல்ல நீங்க ஆராதிக்கிற ஆண்டவரை சர்வ வல்லமை உள்ளவராக பாருங்க. அவர் சாதாரணமான ஒரு தெய்வம் அல்ல, சாதாரணமான ஒரு வல்லமை அல்ல, சகலத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற ஒரு வல்லமை அவருக்கு உண்டு.
இன்னைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் இல்ல? நீங்க ஆண்டவரை சாதாரணமானவராக உங்க மனசுல வச்சிட்டீங்க. நீங்க பிறந்ததுல இருந்தே கிறிஸ்துவர்களா இருந்ததுனால அப்படியே வல்லமையை உணரக்கூடிய அந்த மனசு உங்களுக்கு இல்ல. என்ன போல இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்று. ஹல்லேலூயா. நாங்க பிறந்ததிலிருந்தே நாங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. அநேக விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு வருடமும் ஆட்டு கடாவை பலியிட்டு கோயில்களுக்கு அப்படி அநேக பூஜைகளை செய்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். அவ்வளவு பிசாசின் கட்டு போராட்டம், இரவு நேரங்களில் வீட்டுகளுக்குள்ள குட்டிச்சாத்தா உலாவி கொண்டிருக்கும். எவ்வளவோ மந்திர கட்டுகள், சூனிய செய்வினைகள் எங்கள் வீட்டுக்கு செய்து எங்க அம்மாவை மரண கட்டுல தள்ளினார்கள். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் யார் என்பதை நாங்கள் அறிந்தோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தோம். நாங்கள் ஆராதித்த எல்லா தெய்வத்தின் வல்லமையை காட்டினோம். இந்த ஆண்டவருடைய வல்லமை மேற்பட்டது. இவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவரை நீ எப்படி உன் மனசுல வச்சிருக்கிற? எந்த அளவின்படி வைத்திருக்கிற? உன் பிரச்சனைகளை சரி செய்ய முடியாத தெய்வமா நீ ஆண்டவரை பார்க்கிறாயா? இவ்வளவு நாட்கள் ஆண்டவர் இந்த பிரச்சனையை சரி செய்யலையே, இனியா சரி செய்ய போவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வல்லமையை குறைவாக மட்டுப்படுத்திய இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். என் சூழ்நிலைகளை மாற்றுவார். இந்த 2026 என் வாழ்க்கை மேன்மை அடையும், என் வீடு ஆசீர்வதிக்கப்படும், என் தலை உயரும், என் வீட்டில் தெய்வத்தினுடைய மகிமை வெளிப்படும் என்று நீங்கள் ஆண்டவரை அந்த நிலைமையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் இன்று இரவே உங்களை தொட்டு அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட அவர் வல்லமை உள்ள ஒரு தேவனா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை சிஸ்டர். எங்க கூட்டங்களில் நாங்கள் பார்க்கிறோம். கடந்த ஆண்டு ராணிப்பேட்டையில் ஒரு நாள் கூட்டம், விடுதலை கூட்டம் பிரசங்கிக்கும்படி அழைத்திருந்தார்கள். ராணிப்பேட்டையில் அங்க ரொம்ப கிறிஸ்தவர்கள் கிடையாது. அந்த கூட்டத்தில் 300, 400, 500க்கு மேற்பட்ட ஜனங்க வந்திருந்தார். அப்போ அந்த கூட்டத்தில் நடந்த ஒரு சாட்சி. மறுநாள் அந்த ஊழியர் எனக்கு அதை போட்டோவை அனுப்பி வைக்கிறார், சாட்சி அனுப்பி வைக்கிறார். அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன், இப்போ ஆண்டவரை நம்புங்க, என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில போராடி கொண்டு இருக்கிறதோ இன்று இரவே அது உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடும். நாளைய தினம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அற்புதத்தை பார்க்க போறீங்க அப்படி சொல்லி தேவனுடைய வார்த்தையை அநேக சாட்சிகளால் அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்து ஜெபம் பண்ணிட்டு நான் புறப்பட்டு போயிட்டேன். அந்த கூட்டத்தில் ஒரு பிரதர் வந்திருக்கிறார். அவருக்கு அன்றைக்கு ஆக்சுவல் ஆபரேஷன். அப்படி கிட்னில கிட்டத்தட்ட 16 கற்கள் இருந்திருக்குது. 16 கற்கள் மருந்து மாத்திரையால குணப்படுத்த முடியாத அளவு அவைகள் பெரிதா இருந்தது. டாக்டர்ஸ்கள் சொல்லிட்டாங்க, இவருக்கு ஆபரேஷன் செய்யறது தவிர வர வழியே, there is no other option. ஆபரேஷன் செய்ததான் இந்த கற்களை வெளியே எடுக்க முடியும். அவ்வளவு பெரிதாய் ஒவ்வொரு கல்லும் புளியாங்கொட்ட சைஸ்ல இருந்தது. அவைகள் வெளியே யூரின்ல வர முடியாது, சாத்தியம் இல்லை. ஆகவே அவர் யூரின் போக முடியாத கஷ்டப்பட்டதுனால அவருக்கு டியூப் மூலியமா தான் யூரின் வெளியே வந்து கொண்டிருந்தது. அந்த டியூபோடு தான் அந்த கூட்டத்துக்கு வந்தார். அன்றைக்கு அவருக்கு ஆபரேஷன். ஆனா ஒருத்தர் சொன்னாங்களாம், பிரதர் நீங்க ஒரு முறை இயேசுவை நம்புங்க பிரதர். இந்த ராணிப்பேட்டையில ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு ஊழியக்காரர் வர, நீங்க அங்க போய் பாருங்க, ஆண்டவர் தமது வல்லமை உங்கள் மேல விளங்க பண்ணுவார். அங்க போய் ஜெபம் பண்ணிட்ட பிறகு நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவருக்கு யாரோ ஒருவர் சொல்ல அந்த கூட்டத்துக்கு அவர் வந்திருந்தார். அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு சாட்சியும் அவருடைய இருதயத்தை தொட்டது, அவருடைய இருதயத்தை அசைத்தது. ஆண்டவரை விசுவாசித்தார். கடைசி ஜெபம் வரும்போது, ஆண்டவரே எனக்கு வலி தாங்க முடியல, என்னை காப்பாத்துங்க, என்னை விடுதலையாக்குங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஒரு வல்லமை அவர் மேல இறங்கியது, ஒரு அபிஷேகம் அவர் மேல இறங்கியது. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. மறுநாள் காலை அவர் எழுந்து யூரின் பாஸ் பண்றாரு. 16 கற்களும் வெளியே வந்தது. 16 கற்களும் வெளியே வந்தது. இந்த கல்லெல்லாம் கையில பொறுக்கி அது ஒரு வீடியோ எடுத்து அந்த பாஸ்டருக்கு அனுப்பி விட்டு இருக்கிறார். ஐயா பாருங்க எவ்வளவு பெரிய கல்லு, பாருங்க எவ்வளவு பெரிய கல். ஒவ்வொரு கல்லை பார்த்து நாங்களே ஆச்சரியப்பட்டோம். ஒவ்வொரு கல்லும் புளியாங்கொட்ட சைஸ்ல இருக்கக்கூடிய கற்கள். மனுஷனால் கூடாததுதான், மருந்து மாத்திரையால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏசாயா 25:9 சொல்லுகிறது, இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார்.
செப்பனியா 3:17 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உன்னை ரட்சிப்பார். ஆண்டவர்கிட்ட வல்லமை இருக்குது சிஸ்டர். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எந்த காரியத்தை செய்ய அவர்கிட்ட வல்லமை உண்டு. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய வல்லமையை விசுவாசிக்கிறீங்க? நீங்க இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய இந்த கூட்டத்துக்குள்ள ஆண்டவர் ஏற்கனவே இறங்கி இருக்கிறார். 2 அல்லது 3 பேர் எங்கே என் நாமத்தினால கூடி இருக்கிறார்கள் அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் இன்றைக்கு உங்கள் கூட்டத்தின் நடுவில் ஆண்டவர் உலாவி உங்கள் ஒவ்வொரு வியாதிப்பட்ட பலவீனப்பட்ட சரீரத்தை இன்றைக்கு இயேசு தொடுவார். வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்க அந்த வல்லமை இன்று உங்கள் கால்களின் கீழாக அவைகள் நசுக்கப்பட போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமே கிடையாது. முடியாதது ஒண்ணுமே கிடையாது. ஒரு முறை ஒரு பிரதரை ஒரு அம்மா அவருடைய கணவரை எங்க கூட்டத்துக்கு விடுதலை கூட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. வரும்போது அவரால் நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்தார். நான் கேட்டேன், என்னாச்சுமா இவருக்கு? அவங்க சொன்னாங்க, என் கணவருக்கு வயிற்றுலையும் முதுகுலையும் கேன்சர், அவரால் நிமிர்ந்து நடக்க முடியாது, அப்படி குனிந்து தான் அவரால் நடக்க முடியும். ஆகவே அவரை பிடிச்சு தாங்கி சுமந்து கொண்டு அவருடைய மனைவி கொண்டு வந்தார். வேதனையோடு சொன்னாங்க, ஐயா என் கணவர் கொஞ்ச நாள்ல மரிச்சிருவாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, கேன்சர் பரவிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணாலும் அவருக்கு பிரயோஜனப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் ஒரு கவர்ல போட்டு கொண்டு வந்தாங்க. பார்ப்பதற்கு அவ்வளவு பரிதாபமாக, என் கணவர் போயிட்டார்னா எனக்கு யாருமே இல்லை, எனக்கு இந்த உலகம் தெரியாது, நான் எங்க போய் வேலை செய்வேன், எங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது, என் கணவர் தான் எனக்கு பிள்ளை, என் கணவர் தான் எனக்கு அப்பா, என் கணவர் தான் எனக்கு தாய் மாதிரி, இவர் போயிட்டார்னா இந்த உலகத்துல நான் வாழ்ந்து பிரயோஜனப்படாது. கர்த்தரை நோக்கி ஓன்னு அழுதான். அப்ப நான் சொன்னேன், மருத்துவர்கள் கைவிட்ட இடத்துல தான் கர்த்தர் கைப்பிடிப்பார். எங்கெல்லாம் நீ கைவிடப்படுகிறியோ அங்கதான் கர்த்தர் பிடிப்பார். யாரெல்லாம் உன்னை கைவிடுறாங்களோ அப்பதான் கர்த்தர் உன்னை தேடி கைப்பிடிப்பார். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், பலன் கொண்டு திடன்மனதாயிரு, நான் உன் வலது கையை பிடித்து நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் உன் கரம் பிடித்து இன்றைக்கு சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த ஐயாவுக்காக ஜெபம் பண்ணோம். அப்போ ஒரு ஜெப எண்ணெய் எடுத்து அவர் வாயில ஊத்தி விட்டார். இது இயேசுவின் ரத்தம், உங்க உடம்புல போராடுகிற எல்லா கேன்சர் வியாதியை காட்டிலும் இயேசுவின் ரத்தத்துல வல்லமை உண்டு, எந்த வியாதிகளையும் சுகமாக்குகிற வல்லமை இந்த ரத்தத்துல உண்டுன்னு சொல்லி அது வாயில எண்ணெயை ஊத்தி விட்டுட்டு ஒரு எண்ணெய் பாட்டில் எடுத்து ஜெபம் பண்ணி அவருக்கு கொடுத்து, நீங்க வீட்டுக்கு போங்கம்மா, இந்த தினமும் இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி அவருக்கு குடிக்க கொடுங்க தண்ணியில கலந்து. அந்த அம்மா வீட்டுக்கு போனாங்க. அன்று இரவு திரும்ப அவருக்கு தண்ணியை குடிக்க கொடுத்து இருக்கிறாங்க. மறுநாள் காலையில அவர் மோஷன் போகும்போது ஒரு தகுடு, நம்ப மாட்டீங்க, ஒரு தகுடு மோஷன்ல இருந்து வெளியே வருது. ஒரே ஆச்சரியம் அவர்களுக்கு, எப்படி தகுடு உள்ள போச்சு, எப்படி ஒரு தகுடு எப்படி உள்ள போச்சு அவருடைய வயித்துல, ஒரே ஆச்சரியம். இதுதான் மாந்திரிகம் பாருங்க. பிசாசுகள் மாந்திரிகம் செஞ்சு அந்த தகுடை கொண்டு வந்து சில நேரங்கள் நம்ம உடம்புல அதை செட்டில் பண்ணிட்டு போயிடும். அதுக்கு பிறகுதான் அந்த உடம்புல சில தீராத நோய்கள், கட்டிகள், சில பிசாசின் வல்லமைகள் உங்கள் சரீரத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் ஏதோ ஒரு கட்ட பிசாசு உங்கள் சரீரத்துக்குள்ள கொண்டு வரும். இந்த தகுடு வெளியே போன பிறகு அந்த மோஷன்ல அந்த வாரம் அவர்கள் ஒரு டெஸ்ட் எடுக்க வேண்டியதா இருந்தது, ஒரு பெட் ஸ்கேன் எடுக்க வேண்டியதா இருந்தது. டாக்டர்ஸ் இடத்துல போய் ஒரு பெட் ஸ்கேன் எடுக்கிறாங்க. தலையிலிருந்து கால வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அந்த கேன்சர் பரவி இருக்குதுன்னு சொல்லி அப்படி எடுக்கப்பட்ட அந்த ஸ்கேன்ல டாக்டர்ஸ்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம், உடம்புல ஒரு கேன்சருமே கிடையாது, கம்ப்ளீட்டா அவர் குணமாயிட்டார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு கேன்சரும் கிடையாது, கம்ப்ளீட்டா குணமாயிட்டார். அந்த அம்மா ஒரு 2-3 வாரம் கழிச்சு சந்தோஷமா புறப்பட்டு வந்து, அப்போ வரும்போது அவர் குனிந்து நடந்து வரல, நிமிர்ந்து நடந்து வந்தார். சாட்சி சொன்னாங்க, என் கணவருக்கு இந்த மாதிரி கட்டு இருந்தது, அந்த ஜெபண்ணியை குடிச்சோம், தேவனுடைய வல்லமை என் கணவருடைய சரீரத்தை தொட்டது, அப்படியே உடம்புல இருக்கிற ஏதோ ஒன்று அந்தகார சக்தி வெளியே போனது, அந்த நொடி அவருடைய உடம்பு வயிற்றில் முதுகில் இருந்த கேன்சர் கட்டி குணமானது. அதுதான் கர்த்தர், அதுதான் தேவனுடைய வல்லமை. இன்றைக்கு அப்படிப்பட்ட வல்லமையை தான் கர்த்தர் உங்கள் சரீரங்களில் வெளிப்படுத்த போகிறார்.
உங்கள் குடும்பத்தில் வெளிப்படுத்த போகிறார், உங்கள் தொழிலில் வெளிப்படுத்த போகிறார், உங்களுடைய வீட்டில் வெளிப்படுத்த போகிறார், உங்கள் கணவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வெளிப்பட போகிறது. நீங்க இங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி உங்கள் வீடுகளுக்குள் இன்றைக்கு வெளிப்பட போகிறது. உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு அந்தகாரத்தின் சக்தி, ஏதோ ஒரு வல்லமை இன்றைக்கு அழிக்கப்பட போகிறது. இதுவரைக்கும் தலை குனிந்து அவமானத்தால் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் தலையை ஆண்டவர் இன்று இரவிலிருந்து நிமிர பண்ணுவார். தன் கைகளை நல்லா தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உடையவர், அவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. அதனால தைரியமா இருங்க, நான் சொல்றேன், தைரியமா இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் இங்க அற்புதங்களை கத்த செய்வார். இந்த ஆண்டு 31ஆம் தேதியை நீங்க டிசம்பர் முடிக்கும் போது உங்களுக்கு சொல்ல முடியாத அளவு சாட்சிகள் பெருகி இருக்கு. சொல்ல முடியாத அளவு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சாட்சிகளை எழும்பி இருக்க பண்ணுவார். இதுவரைக்கும் உன் வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த ஆண்டின் முடிவுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆலயத்தில் சேர்க்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. நல்ல கைகளை தட்டிவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஏதேனும் உண்டோ? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நல்லா கேளுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கும் போது என்ன நடக்கும்? ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் பக்கத்தில் இறங்கி வந்துட்டார்னா என்ன நடக்கும்? அவர் உங்க கையை பிடிச்சிட்டார்னா அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு முன்பதாக அவர் நடந்து செல்ல ஆரம்பிப்பார். ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இறங்கிட்டார்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு முன்பதாக அவர் நடந்து செல்ல ஆரம்பிப்பார். ஏன் உங்களுக்கு முன்பதாக நடந்து செல்ல விரும்புகிறார்? ஏசாயா 52:2 சொல்கிறது, ஏசாயா 45:2 சொல்கிறது, நான் உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். 4வது வசனத்தை வாசிப்போம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட உங்களோடு கூட இருக்கும் போது என்ன நடக்கும்? உங்களுக்கு முன்பதாக நடக்க ஆரம்பிப்பார். நல்லா கேளுங்க சிஸ்டர், உங்களுக்கு முன்பதாக ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நடக்கும் போது என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? உங்களுக்கு முன்பதாக இருக்கிற கோணலான பாதையெல்லாம் செவ்வையாய் மாறும். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி ஓடும். இன்னைக்கு பிசாசு நமது வாழ்க்கையில கோணலான பாதைகளை கொண்டு வர. இங்க எவ்வளவு பேருக்கு வாக்குத்தத்தம் உண்டு, ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்குது உங்க வாழ்க்கையில. வருடம் வருடம் கர்த்தர் உங்களோட கூட அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். மகளே, நான் இதை உனக்கு செய்ய போறேன், அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடி ஏதோ ஒரு வல்லமை அந்த வாக்குத்தத்தத்துக்கும் உங்களுக்கு இடையே போராடி கொண்டிருக்கிறது. தேவன் வைத்திருக்கிற அந்த பாதையை கோணலாக்கி கொண்டிருக்கிறது. லேவியதான் என்கிற கோணலான சர்ப்பம் உங்களுக்கு முன்பதாக போராடி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு முன்பதாக எரிகோ கோட்டையை போல உங்கள் பாதைகளை அடைத்து நிற்கிற சில சுவர்கள் பிசாசு எழுப்பி நிறுத்தி வைத்திருக்கிறார். இதனால்தான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கூடாமல் அநேக தேவ பிள்ளைகள் வறுமையிலும் போராட்டத்திலும் சஞ்சலத்திலும், எவ்வளவோ வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் உன்னோடு பேசின எவ்வளவோ காரியங்கள் இருக்கும் போது, ஆனா அந்த வார்த்தைகள் வல்லமை வெளிப்படாமல் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு சக்தி போராடி கொண்டிருக்கிறது. மோசே ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, எழுந்தருளும் ஆண்டவரே, எனக்கு முன்பதாக நடந்து செல்லும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நடந்து செல்ல. ஏன் நடந்து செல்ல சொல்லுகிறார்? ஏன்னா இவர்கள் பாதையில எவ்வளோ சத்துருக்கள் மறைந்திருக்கிறார்கள், எவ்வளவோ கண்ணிகள் இவர்கள் பாதையில பிசாசு வைத்திருக்கிறார், எவ்வளவோ வலு சர்மங்கள் அந்த பாதையில உண்டு, தேள்கள் அந்த பாதையில உண்டு, எவ்வளவோ ராட்சச பிறவி போன்ற மனிதர்கள் இவர்களை எதிர்த்து நிற்க அந்த பாதையில நிற்கிறார்கள். அதனாலதான் மோசே சொல்றார், ஆண்டவரே, எங்களுடைய பலத்திற்கு அவங்களுடைய பலத்துக்கு எங்களுடைய பலன் ஈடு கட்ட முடியாது. அதனால நீர் எங்களுக்கு முன்பதாக நடந்து சென்று எங்கள் சத்துருக்களை சிதறடியும்.
இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு முன்பதாக நீங்க நடந்து போங்க, என் பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்க நடந்து போங்க, என் பிள்ளைகளால சரியா படிக்க முடியல, அவர்கள் ஞாபக சக்தி இருக்க மாட்டேங்குது, அவங்களால ஸ்கூல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கல, திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகாம இருக்குது, அவர்களால கடன் பிரச்சனையை விட்டு வெளியே வர, ஆகவே என் பிள்ளைகளுக்கு முன்பதாக சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய நீர் நடந்து செல்லும், என் வீட்டுக்கு முன்பதாக நடந்து செல்லும், என் குடும்பத்துக்கு முன்பதாக நடந்து செல்லும் என்று சொல்லி எத்தனை பேர் கர்த்தரை முன்பதாக நடத்தி பின்பதாக செல்கிறீர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்க தீர்மானித்த போது ஆண்டவர் அக்கினி ஜுவாலையாய் அவர்களுக்கு முன்பதாக நடந்து சென்றார். அக்கினி ஜுவாலையா நடக்கும் போது எகிப்தியர்கள் அவர்கள் பின்தொடர முடியல. அந்த அக்கினியை எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவாக வந்து வழிமறித்தது. அக்கினி ஜுவாலையா தேவன் நடக்கும் போது அவர்களுக்கு முன்பதாக இருந்த 31 ராஜாக்கள் 7 ஜாதிகள் முறிந்து விழுந்தார்கள். ஒருவராகிலும் அவர்களை மேற்கொள்ள முடியல. காரணம் என்ன? ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். என்னாகமம் 23, 22, 21, 22 எடுத்து வாசித்து பாருங்க. அவர்கள் ராஜா அவர்களோடு கூட இருந்தார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர்களோடு கூட இருந்தார். அவர்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்தது. அதனால எந்த மந்திரமும் அவர்களுக்கு வாய்க்கல. ஆண்டவர் உனக்கு முன்பதாக நடக்கும் போது எந்த மந்திரமும் பலிக்காது. கிறிஸ்தவர்களுக்கு மந்திரங்கள் பலிக்க கூடாது. நீ ஒரு உண்மையாகவே நீ ஒரு தேவ பிள்ளையா இருந்தா, நீ யாக்கோபா இருந்தா, நீ இஸ்ரவேலா இருந்தா, உனக்கு விரோதமாய் மாந்திரிகம் வைத்து உன் சத்துருக்கள் உன்னை ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு முன்பதாக நடக்கிறவர் சர்வ வல்லமையுடையவர். அவருடைய பாதங்கள் சகல கண்ணிகளையும் முறியடிக்கும். உனக்கு முன்பதாக வைத்திருக்கிற சாத்தானுடைய சகல கிரியைகளை அவர் கண்டுபிடித்து அழித்து கோணலான உன் பாதைகளை செவையாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக நடக்க அவர் விரும்புகிறார். உங்களுக்கு முன்பதாக அவர் நடக்க விரும்புகிறார். பல ஆண்டுகள், சில ஒரு 2 ஆண்டுக்கு முன்பதாக எழுந்தருளும் கர்த்தாவே எங்களுக்கு முன்பதாக நடந்து செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கொடுத்தேன். இந்த செய்தியை யூடியூப்ல பார்த்த ஒரு ஆந்திரா ஃபேமிலி தினந்தோறும் அந்த செய்தியை போட்டுட்டு குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். எழுந்தருளும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக நடந்து செல்லும், எழுந்தருளும் என் குடும்பத்துக்கு முன்பதாக நடந்து செல்லும். அப்படி அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க அந்த வீட்டில் ஒரு 6 வயது, இன்னும் 6 வயது ஆகல, 5-6 வயசு ஆக போகுது, ஒரு சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி கொண்டது. எழுந்தருளும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு முன்பதாக நடந்து செல்லும். அந்த வீடு ஒரு வாடகை வீட்டில் இருந்திருக்கிறாங்க, மேலே ஓனர் இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கான், அந்த பையன் மாடிப்படிக்கு ஏறி போய் அந்த ஓனரை பார்த்துருக்கிறான். அந்த ஓனர் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க உள்ள கூப்பிட்டு, தம்பி என்ன வந்திருக்க, உள்ளவான்னு சொல்லி இந்த பிள்ளையை அவங்க கட்டி அரவணைச்சு கொஞ்சி, அப்போ அவன் கேட்டிருக்கிறான், ஆன்ட்டி உங்கள் வீட்டில் பாப்பா இல்லையா? அந்த அம்மாவுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 8-10 வருடங்கள் ஆகுறது, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே. ஆகவே அந்த அம்மாவுக்கு குழந்தைங்களை பார்த்தா அவ்வளவு வாஞ்ச. இந்த சின்ன பிள்ளை கேட்டிருக்குது, உங்க வீட்டில் பாப்பா இல்லையா? அந்த அம்மா வேதனையோடு சொன்னாங்களா, எனக்கு பாப்பா இல்லை தங்கம் அப்படின்னு. ஆன்ட்டி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? 6 வயசு பிள்ளை, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா? சரி ஜெபம் பண்ணு. கர்த்தாவே எழுந்தருளும். இந்த பிள்ளை சொல்லி இருக்குது, கர்த்தாவே எழுந்தருளும், இந்த ஆன்ட்டிக்கு ஒரு பாப்பாவை கொடுங்க, எழுந்தருளும் கர்த்தாவே, இந்த வீட்டுக்கு முன்பதாக நீ நடந்து செல்லும். அந்த அம்மாவுக்கு இந்த வசனங்கள் அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சு. அந்த பிள்ளை சொன்ன அந்த வார்த்தை, எப்படி ஒரு குட்டி பிள்ளை கர்த்தாவே எழுந்தருளும்னு சொல்லி ஜெபம் பண்ணது, எவ்வளவு கருத்தான ஜெபம். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது. இந்த பிள்ளை ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு வந்துடுச்சு கீழே. அந்த மாதம் அந்த மேல் வீட்டு அம்மா ஒரு கவர்ல ஒரு கட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கவர் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் ஸ்வீட் வாங்கிக்கிட்டு தபன்னு கீழே இறங்கி வந்து அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஓன்னு அழுது அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்களா, இந்த பிள்ளை போன மாசம் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி மேலே வந்து உங்க வீட்டில் பாப்பா இல்லையான்னு கேட்டது, நான் இல்லைன்னு சொன்னேன். இந்த பிள்ளை
கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாப்பா கொடுப்பாரு, எழுந்தருளும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுச்சு. அந்த அம்மா ஒரு இந்து குடும்பம், அந்த அம்மா கிறிஸ்தவ குடும்பம் கிடையாது. ஆனா இந்த பிள்ளை செய்த ஜெபத்துல அந்த அம்மா அந்த மாசமே கன்சீவ் ஆயிட்டாங்க. நல்ல கைகளை தட்டுவோம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வல்லமை பாருங்க. ஒரு சிறு பிள்ளை விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அதனால இந்த பிள்ளைக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான ஸ்கூல் ஃபீஸை நான் கட்டுறேன்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஒரு கட்டா பணத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 6 வயசுல காணிக்க வாங்கிட்டான் பாருங்க அவன் ஜெபம் பண்ணி. ஆண்டவர் சர்வ வல்லமை உடையவர். அதே ஆண்டவர் இன்றைக்கு உன் குடும்பத்தில் எழுந்தருளுவார், உன் தொழிலில் எழுந்தருளுவார், உன் படிப்பில் எழுந்தருளுவார், உன் வேலை ஸ்தலத்தில் எழுந்தருளுவார், உன் ஊழியத்தில் எழுந்தருளுவார். உனக்கு முன்பதாக இருக்கிற கோணலான பாதை, செவையான பாதை, வெண்கல கதவு, இரும்பு தாழ்பால்களை உடைத்து உன்னை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயான சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உனக்கு முன்பதாக நடக்கும் போது என்ன ஆகும்? உனக்கு முன்பதாக இருக்கிற கண்ணிகள் எல்லாம் கர்த்தர் உடைப்பார். இன்றைக்கு அநேக மனிதர்கள் நமது பாதைகளை கண்ணிகளை வைப்பாங்க. சில மனிதர்கள் நமது பாதைகளை கண்ணிகளை வைப்பாங்க. நல்லா இருக்க கூடாது, இவங்க சந்தோஷமா வாழக்கூடாது, நிம்மதியா வாழக்கூடாது. என்னடா நல்லா பெருகிக்கிட்டே போறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஏதாவது மந்திரம் பண்ணி வந்து புதைச்சிட்டு போயிடுவாங்க. அது ஒரு கண்ணி. ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, உயர்வுக்குள்ள போகக்கூடாது, உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கக்கூடாதுன்னு வேலை ஸ்தலத்தில் எவ்வளவு மனிதர்கள் தந்திரமாய் சூழ்ச்சி செய்து சில கண்ணிகளை வைப்பார்கள். திருமண காரியத்தை தடுத்து போட்டுருவாங்க. சில நல்ல ஆசீர்வாதமான காரியங்கள் வருவதாக இருக்க சில கண்ணிகளை வைத்து அதை சிதறடிப்பார்கள். இந்த கண்ணில காலை வச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? மாட்டிக்கும் காலை. அதே போலதான் அநேகர் கண்ணிகள் மேல காலை வைத்து இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கண்ணியில இருந்து உங்களால விடுதலையாக்க முடியல. இந்த காட்டுல பாருங்க சில கண்ணிகளை வைப்பாங்க. கண்ணிகள் எப்பொழுதுமே மறைவாய் வைக்கப்படும். நம்ம கண்களுக்கு தெரியாது எந்த இடத்துல கண்ணி வச்சிருக்க, நமது கண்களுக்கு தெரியாது. அதுல பறவைகளோ மிருகங்களோ சிக்கிக்கொள்ளும் போது அவைகளால போக முடியாது. பயங்கர அடிப்படும் அந்த கண்ணியில மாட்டி. அதனுடைய ரெக்கையோ அதனுடைய கால்களோ அதுல சிக்கிக்கொண்டு பயங்கர சேதமாகும். அதுல இருந்து விடுபட முடியாது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சில கண்ணிகளில சிக்கிக்கொண்டு உங்களால வெளியே வர முடியாத நீங்க போராடி கொண்டிருக்கீங்க. அந்த கண்ணிகள் சில பாவங்களாக இருக்கலாம், சில அசுத்தங்களாக இருக்கலாம், சில ஆபாச படங்களாக இருக்கலாம், வேசித்தன விபச்சாரமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு போதை வஸ்துக்கு நீங்கள் அதுல பிடி உண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு கண்ணி. கடன் என்கிறது ஒரு கண்ணி. கணவர் குடிக்கிறாரா, அது ஒரு கண்ணி. உன் குடும்பத்தில் அடிக்கடி போராடி கொண்டிருக்கிற சில சண்டைகள், குழப்பங்கள், சஞ்சலங்கள், அது ஒரு கண்ணி. குடும்பங்கள் சிக்கி கொண்டிருக்குது. அல்லேலூயா. நீ அநேக ஆண்டுகள் ஆலயத்துக்கு வர, ஆனா 18 வருஷமா ஒருத்தி அங்க கூனியா தான் இருந்தா, ஒரு கண்ணில இருந்தா. அநேக ஆண்டுகள் ஒருத்த ஆலயத்தில் இருந்தா, ஆனா அவன் கை சூம்பின கையா தான் இருந்தது. அநேக ஆண்டுகள் ஒருத்த படுத்துக் கொண்டிருந்தான். ஏதோ ஒரு கட்டு, ஒரு கண்ணி, ஒரு பாவத்தின் வல்லமை அவனை பிடித்து வைத்திருந்தது. இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்த தேவ பிள்ளைகள் ஏன் ஆசீர்வாதமா வாழ முடியல? எவ்வளவு போராடுறீங்க, எவ்வளவு ஊழியக்காரர்கள் உங்கள் தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டீங்க, ஆனா விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. காரணம் ஏதோ ஒரு கண்ணி உங்கள் காலை கட்டி வைத்திருக்கிறது. சில நேரங்கள் தீவிரவாதிகள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி சில கண்ணிகளை வைத்து வைத்திருப்பார்கள். ராணுவ படையினர் போகும்போது அந்த கண்ணிகள் வெடித்து அவைகள் சின்னபனமாவாங்க. சில கண்ணிகள். அல்லேலூயா. நல்லா கேளுங்க. சங்கீதம் 91 எடுத்து வாசிக்கும் போது இந்த 91வது சங்கீதம் 16 ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை உடைய ஒரு சங்கீதம். அதனால்தான் அந்த சங்கீதத்தில் அவ்வளவு பவர் இருக்குது. 16 வாக்குத்தத்தங்களை அந்த ஆண்டவர் அந்த சங்கீதத்தில் நமக்கு கொடுக்கிறார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனுக்கு வரக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்ன? வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்ப வைப்பார். வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்ப வைப்பார். நீ போய் காலை வச்சா மாட்டிப்ப. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? உனக்கு முன்பதாக நடந்து அந்த கண்ணிகள் எல்லாம் உடைத்து தகர்த்து தெரித்து அவைகளை நிர்மூலமாக்கி உனக்கு செவையான ஒரு பாதையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அல்லேலூயா.
நீங்க ஆண்டவரே எனக்கு முன்பதாக நடந்து போம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக நடக்கும் போது அவர் கண்களுக்கு மறைவான கண்ணி ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எந்தெந்த இடத்துல கண்ணிகளை வைக்கிறாங்க மனுஷருங்க, எந்தெந்த இடத்துல கண்ணிகளை சாத்தான் வைக்கிறான், ஆண்டவர் சரியா அந்த கண்ணிகளை அடிப்பார், அவைகளை தகர்த்து போடுவார். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல உன் ஆத்துமாவை தப்ப பண்ணுவார். குருவி தப்பியது, கண்ணியை ஆண்டவர் தரிக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக நடக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக நடக்கணும்னு விரும்புறீங்க சிஸ்டர்? எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக நடக்கணும்னு விருப்பப்படுறீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாம் உலக யுத்தத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அமெரிக்கா ஜெர்மன் படையினரை பிரான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எதிர்த்து போராடி கொண்டிருந்தாங்க ஜெர்மன் படையினர். அமெரிக்க ராணுவம் உள்ள வர முடியாதபடி இந்த ஜெர்மன் படையினர் என்ன பண்ணிட்டாங்களா, பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு கண்ணி வெடிய உள்ள மறைச்சிட்டாங்க. ரோடு ஃபுல்லா கண்ணி வெடி, காட்டு வழியா போனாலும் வெடிக்கும், ரோடு வழியா போனாலும் வெடிக்கும், மலைகள் வழியா போனாலும் வெடிக்கும். பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு கண்ணி வெடிய வச்சுட்டாங்க. இப்ப அமெரிக்க ராணுவம் ஜெர்மனி ராணுவத்தை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. அப்போ சில ஜெனரல் என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு கீழே ஒரு சிறு கூட்டத்தை ஆர்மியை கூட்டிக்கிட்டு ஜெர்மன் படையினரை எதிர்த்து போராடி கொண்டிருந்த நேரத்தில் இந்த கண்ணி வெடியில கால் வைத்த எவ்வளவோ அமெரிக்க படையினர் செதறுண்டு செத்துட்டாங்க. அவர்கள் டேங்கர் லாரி எல்லாம் தூக்கி வீசப்பட்டது. அவர்கள் பயன்படுத்தின ராணுவத்துக்கு பயன்படுத்தின வாகனங்கள் ஜீப் எல்லாம் அப்படியே சின்னபனமா வெடிச்சு செதறியது. அவ்வளவு கண்ணிகள். அப்போ ஒரு அதிகாரத்தை பெற்ற உத்தரவை பெற்றுக்கொண்ட ஜான் ஜே பெரிஷிங் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெனரல், அவருக்கு ஒரு உத்தரவு வந்தது, ஒரு கூட்டத்தை ட்ரூப்பை கூட்டிக் கொண்டு போய் ஜெர்மன் படையினரோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அவருக்காக மனசெல்லாம் ஒரே கலக்கம். தன் மனைவியை யோசித்து பார்த்தார், தன் பிள்ளைகளை யோசித்து பார்த்தார். நான் கண்டிப்பா இந்த யுத்தத்திலிருந்து திரும்பி உயிரோடு வரப்போவது கிடையாது, கன்ஃபார்ம். அதனால தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் அவருக்கு சொன்னார், மகனே நீ பயப்படாத, உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள நீ வந்துரு, என்னுடைய மறைவுக்குள்ள நீ வந்துரு. என்னுடைய மறைவுக்குள்ள வந்தா நான் உனக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன, நான் உனக்கு முன்பதாக போய் அந்த கன்னிகளை செதறடிப்பேன், மறைவா இருக்கிற அந்த கன்னிகளை நான் முறியடிப்பேன். ஜான் ஜே பெரிஷிங் அந்த சங்கீதம் 91 வாசித்து பலன் கொண்டு உடனே அந்த சங்கீதம் 91 ஒரு காடல அடிச்சிட்டார். காடல் அடிச்சு தனக்கு கீழே இருந்த ராணுவ வீரர்கள் எல்லாருக்குமே அந்த காடை கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, இதுதான் நமக்கு புல்லட் ப்ரூஃப், இதுதான் சத்துருவினுடைய எல்லா கண்ணிகளுக்கும் நம்மை தப்புவிக்கக்கூடிய புல்லட் ப்ரூஃப், பாம் ப்ரூஃப், இதுதான் நம்ம காப்பாற்ற போதுன்னு சொல்லி அந்த சங்கீதம் 91 பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே வாகனம் ஃபுல்லா ஒட்டிட்டார். எல்லாருடைய பாக்கெட்லயும் சங்கீதம் 91வது வசனம் இருந்தது, அதிகாரம் இருந்தது. எல்லாரும் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சாங்க. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி சங்கீதம் 91 இருக்கிற அந்த 16 ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நடந்தது என்ன, இவர்களுக்கு முன்பதாக ஒரு அமெரிக்கன் ட்ரூப் போது, இவர்களுக்கு பின்பதாக ஒரு அமெரிக்கன் ட்ரூப் போது, நடுவில் ஜான் ஜே பெரிஷிங் அவருடைய ஒரு குட்டி ட்ரூப் எடுத்துட்டு வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறார். முன்பதாக போன ட்ரூப்புகள் அநேகர் இறந்தாங்க, பின்பதாக வந்த ட்ரூப்புகள் அநேகர் இறந்தாங்க. ஆனா ஜான் ஜே பெரிஷிங் அவரோ அவருடைய குழுவினரோ ஒருவர் கூட அந்த யுத்தத்தில் மறிக்கல. காரணம் என்ன, கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போய் ஒவ்வொரு கன்னிகளையும் சிதறடித்தார், முறியடித்தார். இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு முன்பதாக நடப்பார். உனக்கு முன்பதாக விரிக்கப்பட்டிருக்கிற எல்லா கன்னிகளை ஆண்டவர் முறியடிப்பார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நான் தீர்க்க தரிசனமா சொல்லிவிட்டு செல்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கடந்த ஆண்டு உங்களோடு போராடின எந்த வல்லமை இந்த ஆண்டு உங்களோடு போராட முடியாது. தேவன் உங்களோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இந்த ஆண்டு வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சிஸ்டர்? கைகளை தட்டி என் ஆண்டவர் பராக்கிரமசாலி என்று சொல்லுங்க. சி மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபிப்ப, ஆண்டவரே எழுந்தருளும், சர்வ வல்லமை உள்ள தேவனே எனக்கு முன்பதாக நடந்து செல்லும்.
எனக்கு முன்பதாக நடந்து செல்லும். எனக்கு முன்பதாக இருக்கிற கண்ணிகள், எனக்கு முன்பதாக இருக்கிற பிசாசின் கிரியைகள், கட்டுகள், ஹalleluya, இன்று இரவு அவைகள் செரிக்கப்பட்டு என் வீடு விடுதலையாக்கப்படுவதாக, என் பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களாக, என் குடும்பத்தினர் விடுதலையாக்கப்படுவார்களாக. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை தொழுது கொள்ளுவோம், ஆராதிப்போம். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எழுந்தருளும் ஆண்டவரே, எனக்கு முன்பதாக நடந்து செல்லும். ஜெபிக்க ஆரம்பிங்க சிஸ்டர், பிரதர், உங்கள் வாய்கள் திறக்கப்பட்ட ஆண்டவரை கூப்பிடுங்க. எழுந்தருளும், எனக்கு முன்பதாக நடந்து சென்று கோணலானவைகள் கன்னிகளை சிதறடிப்பீராக. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. சொல்லுங்க, நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை ஒன்றன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. வாதை ஒன்றன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. அணுகவே அணுகாது. சொல்லுங்க, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். நல்ல கைகளை தட்டி, ஓ ராமா கத்துரா கட ராமலா கத்துரா பலா. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். சொல்லுங்க, துதியாலே சாத்தானை. நல்ல கைகளை தட்டி, ஒரு அபிஷேகத்தோட கைகளை தட்டு. சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை,
என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. சொல்லுங்க. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. மிக 2:13 சொல்லுகிறது, தடைகளை நீக்குகிறவர் உன் முன்னே நடந்து போகிறார். நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன். இன்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக நடப்பார், உங்கள் கணவருக்கு முன்பதாக நடப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக நடப்பார். தடைகளை நீக்கி உங்களை வாசலால் பிரவேசிக்க செய்வார். நீங்க பாருங்க, இந்த ஆண்டு நீங்க ஆசீர்வாதமா தான் இருந்து ஆவீங்க. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நீங்க செழிப்போடு தான் இருக்க போறீங்க. இந்த ஆண்டு உங்க வீட்டுல மரணங்கள் கிரியை செய்ய முடியாது. இந்த ஆண்டு உங்க வீட்டுக்குள்ள தரித்திரங்கள் பற்றாக்குறைகள் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு நீங்கள் சம்பூரணமாய் வாழ்வீர்கள். நீங்கள் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் ஆண்டவருடைய நாமத்தை துதி செலுத்துவீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்ல மாட்டீங்களா? நல்ல அற்புதம் நடந்தது போல கைகளை தட்டுங்க. அற்புதம் நடந்தது போல கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். உன் தொழிலுக்கு, உன் படிப்புக்கு, உன் வேலை ஸ்தலத்துக்கு, உன்னுடைய எல்லா காரியங்களுக்கு இன்று இரவு ஒரு திறந்த வாசல். இதை கர்த்தர் செய்ய வல்லவரா? ஆண்டவர் செய்ய வல்லவரா? ஆண்டவர் அதை செய்ய முடியுமா அவரால? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அவர் உங்களை உயர்த்துவார். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது முதல்ல அவர் செய்கிறது, மகனே மகளே, நான் உனக்கு முன்பதாக நடக்கிறேன், தடைகளை நான் நீக்கிறேன், குணலானவைகளை செவ்வையாக்குறேன், உனக்கு முன்பதாக இருக்கிற கண்ணிகளை நான் சிதறடிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக நடக்க ஆரம்பிச்சிட்டார்னா எல்லா காரியத்திலும் வெற்றியை பார்ப்பீங்க, எல்லா காரியத்திலும் ஜெயத்தை பார்ப்பீங்க. நீங்க கைகளில் எடுக்கிற ஒரு காரியம் கூட தோல்வியில முடியாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, ஆண்டவர் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது என்ன ஆகுனா, நொறுங்கி கிடக்கிற உன் வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டும் கட்டி எடுத்து நிறுத்துவார். விழுந்து கிடக்கிற உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எடுத்து நிறுத்துவார். இன்றைக்கு ஏராளமான குடும்பம் விழுந்திருக்குது. வெளியே பார்க்க அது நல்லா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த வீட்டில் அந்த குடும்பம் விழுந்து கிடக்கும். கணவன் மனைவியினுடைய உறவு விழுந்து கிடக்கும், சந்தோஷம் விழுந்து கிடக்கும், சமாதானம் விழுந்து கிடக்கும், அந்த குடும்பத்தில் பரிசுத்தம் விழுந்து கிடக்கும், அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம் விழுந்து கிடக்கும். எப்படி தாவீதின் கூடாரம் விழுந்து கிடந்ததோ அதே போல ஏராளமான தேவ பிள்ளைகளுடைய கூடாரம் விழுந்து கிடக்குது. ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்படி விழுந்து நொறுங்கி கிடக்கிறதெல்லாம் திருப்பி தூக்கி நிறுத்தி அதில் பாழானவைகளை சீர்படுத்தி அதன் திறப்புகளை அடைத்து முன்போல உண்மையில ஒரு மகிமையை ஆண்டவர் விளங்க செய்வார். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. யோவான் 11:39 ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று என்றார். இந்த இடத்துல ஆண்டவரை ரொம்ப நேசித்த ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிற குடும்பம் ஆண்டவரை ரொம்ப நேசித்தாங்க. இந்த ரொம்ப நேசித்த குடும்பத்துக்குள்ளதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வருது. அல்லேலூயா. நல்லா கேளுங்க. சில நேரங்கள் ஆண்டவரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். ஆண்டவரை நேசிக்கல நீங்க இருக்கிற ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. உங்க மனசுக்கு தெரியும். ஒருவேளை சில சூழ்நிலைகள் காரணமாக
சிலர் பார்க்கும்போது சொல்லலாம், நீங்க ஜெபிக்கிறதே விட்டுட்டீங்க சிஸ்டர், முன்ன மாதிரிலாம் நீங்க ஜெபிக்கிறது இல்லை, நீங்க உபவாச கூட்டத்துக்கு வர்றதில்லை, நீங்க ஊழியத்துல உற்சாகமா இல்லைன்னு சொல்லி நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மை அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனா நமக்கு தெரியும் ஆண்டவரை நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறோம் என்று. ஆண்டவரை மிகவும் நேசித்த ஒரு குடும்பத்துக்குள்ள இப்போ ஒரு பிரச்சனை வருது. என்ன வருது? அங்க ஒருவன் வியாதிப்பட ஆரம்பிக்கிறான். லாசரு வியாதிப்பட்டு அந்த வியாதி முற்றி அவன் மரித்து போகிறான். சில நேரங்கள் நம்ம ஆண்டவரை உண்மையா பின்பற்றுறோம், ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறோம், ஆண்டவருக்காக காணிக்கை தசமபாகங்களை கொடுக்கிறோம். அநேக நேரங்கள் ஆண்டவருக்காக தேடி தேடி ஓடுறோம், கூட்டங்களுக்கு ஓடுறோம். நம்மால நம்ம பலத்துக்கு மிஞ்சிய சில காரியங்களை கூட நம்ம ஆண்டவருக்காக செய்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட குடும்பத்துல தான் ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வருகிறதுனால கர்த்தர் நம்மளை விட்டுட்டாருன்னு ஒருபோதும் நினைச்சிடாதீங்க. பிரச்சனை வந்ததுனால நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல, ஏதோ பாவம் பண்ணிட்டேன் போல, அதனாலதான் அந்த வியாதி வந்துடுச்சு, அதனாலதான் என் குடும்பத்தில் இருக்கிற அந்த நபர் மரிச்சிட்டான் அப்படி நினைக்காதீங்க. தேவன் யார் மேல அன்பு கூறுகிறார்களோ அந்த குடும்பத்துக்கு சில நேரங்கள் சிக்ஷைகள் வருகிறது. தகப்பன் நேசிக்கிற பிள்ளைக்கு சிக்ஷை வருகிறது போல சில நேரங்கள் நமது வீட்டுக்கு சில சிக்ஷைகள் வருகிறது, சில வேதனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ள. அதனால ஆண்டவர் நம்ம மறந்துட்டாரு, விட்டுட்டாரு ஒருபோதும் அப்படிப்பட்ட கணக்கு போட்டுறாதீங்க. ஆண்டவரை மிகவும் நேசித்த குடும்பத்துக்குள்ளதான் இப்ப ஒரு வியாதி வருது. அவர்கள் ஜெபங்கள் கூட கேட்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அனுப்புறாங்க. மார்த்தாள் மரியாள் ஆட்கள் அனுப்புறாங்க. நீ மிகவும் நேசித்த ஒருவன் வியாதிப்பட்டு இருக்கிறான், நாங்க சொன்னதா சொல்லு, ஆண்டவர் வருவாரு. அவர்கள் சொல்லி அனுப்பி ஆண்டவர் வரல. சில நேரங்கள் சில பிரச்சனைகள் மத்தியில் நீங்க அதிக நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்க, உபவாசம் பண்ணி கொண்டிருக்கீங்க, ஆனா உங்க ஜெபம் கேட்கப்பட்டதாக தெரியல. உங்கள் ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரல. நீங்கள் ஜெபிக்க ஒரு வேளை அந்த பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே இருக்கலாம், அதன் சீற்றங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கலாம், ஓயாத புயலை போல அவைகள் வீசிக்கொண்டே இருக்கலாம். It doesn't mean God has forsaken you. ஆண்டவர் உங்களை விட்டு விட்டார் என்று ஒருபோதும் நினைத்து விடாதிருங்கள். சில நேரங்கள் உங்க பிரச்சனையை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தெருவுக்கு கொண்டு வருவாரு, நடு வீதிக்கு கொண்டு வருவார். உன் வாழ்க்கையின் பிரச்சனையை, உன் குடும்ப பிரச்சனை ஆண்டவர் சில நேரங்கள் அநேக ஜனங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துவார். எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசுவை நம்பி போன கூட்டம் இது, பைபிளை தூக்கிட்டு போன கூட்டம் இது, இயேசுன்னு உயிரை விட்ட கூட்டம் இது, அல்லேலூயா கூட்டம் இது, ஆண்டவருக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொன்ன கூட்டம் இது. இப்ப பாரு வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, இப்ப பாரு கணவர் விட்டுட்டான், இப்ப பாரு பிள்ளை பாக்கியம் இல்ல, இப்ப பாரு இந்த வீட்டுல எவ்வளவு சோதனை வேதனை பாடு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கையை நீட்டி சொல்லுவாங்க, இயேசுன்னு ஓடி போய் அவமானப்பட்டு. நீ சில நேரங்கள் தேவன் நமது பிரச்சனைகளை வீட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து நிறுத்தி நம்மை சுற்றிலும் இருக்கிற சகல கண்களும் பார்க்கும்படி செய்வார். அது உன்னை வெட்கப்படுத்த இல்ல, தேவன் யார் என்பதை விளங்க செய்ய கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில போராட்டங்கள், மறைந்திருக்கிற போராட்டங்களை உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் தெருவுக்கு கொண்டு வருவார், உன் சொந்தக்காரர்கள் மத்தியில கொண்டு வருவார், இயேசுவை அறியாத ஜனங்கள் மத்தியில உன் பிரச்சனைகளை கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துவார். எல்லாரும் உன்னை பார்த்து சொல்லுவாங்க, இயேசுன்னு ஓடின கூட்டத்தை பத்தியா? அவமானப்பட்டு வெட்கப்பட்டு கணவர்களால கைவிடப்பட்டு அப்படி அனாதையா நிக்குது பாரு. எல்லாரும் சொல்லுவாங்க. நல்லா கேட்டுக்கங்க, அது முடிவல்ல, முடிவுல தேவன் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இருக்கீங்க இந்த கூட்டத்தில். சிலர் உங்க பிரச்சனை தெருவுக்கு வந்திருக்குது, அநேக கண்களுக்கு முன்பதாக வந்திருக்குது, எல்லாரும் உங்களை நிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. நீ தேடி போன வாழ்க்கை தானே, இப்ப பாரு எப்படி ஆயிட்ட பாரு, எப்படி ஆயிட்ட பாரு, எப்படி ஆயிட்ட பாரு. தேவ சுத்தத்துக்கு மீறி ஏதோ ஒன்று செஞ்சு அதனால தான் அநேக குற்றம். பயப்படாதீங்க. இது எல்லாவற்றையும் தேவன் மகிமையாய் முடிய பண்ணுவார். எல்லாவற்றையும் தேவன் மகிமையாய் முடிய பண்ணுவார். மார்த்தா மரியாளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாதது போல இருந்தது. அவர்கள் விசுவாசமே குலுங்கி நிர்மூலமாயிடுச்சு. அவர்களால் இனி வாழவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அவன் செத்து 4 நாளாகி பிண நாறி போய் அவன் கல்லறைக்குள்ள அடைக்கப்பட்டு வைத்திருக்கிற அந்த நேரத்தில் இப்போது இயேசு வருகிறார். அவர் எப்போ வந்தாலும் உனக்கு அற்புதம் செய்வார், கவலைப்படாதீங்க. மனுஷனால் கூடாதது தான், செத்து போன ஒருவனை எழுப்புவது டாக்டர்ஸால கூடாதது தான். இந்த உலகத்தில் எவ்வளோ மருந்து மாத்திரைகள் இருந்தாலும் செத்தவனை 4 நாள் செத்தவனை உயிரோடு கூட எழுப்புகிற எந்த சிறந்த மருத்துவம் கிடையாது, மருந்துக்களுக்கு. ஆனா 4 நாட்கள செத்தவனை எழுப்புகிற ஒரே டாக்டர் நமது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 4 நாளா செத்த ஒருவனை எழுப்பினார். நைஜீரியாவில் பென்சன் இடோவோசா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் செத்து போன தன்னுடைய தாயை 8 நாள் கழித்து எழுப்பினார். அது எப்படி இருக்குது? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அற்புதம் நடக்குமா, பயப்படாத. அது உடைஞ்சு போன மாதிரி இருக்குது உன் வாழ்க்கை. யாருக்கோ ஒருத்தர்கிட்ட கத்தரிங்க பேசி கொண்டு இருக்கிற, உடைஞ்சு போச்சு, பயப்படாத. கத்தர் கட்டி எழுப்புவார். கத்தர் திரும்ப கட்டி எழுப்புவார். எது மனுஷனால் முடியாது என்று சொல்லி கைவிடப்பட்டிருக்கிறதோ கத்தர் அதை தான் அவருடைய கையில எடுத்து செய்வார். அதனால தான் அவர் கத்தர். நீங்க சில கை விட்டுட்டீங்க, நீங்க சிலதை விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். இனி இது வேலைக்கே ஆகாது பிரதர், அவ்வளவுதான் பிரதர். இனி இந்த வாழ்க்கை வேலைக்கு ஆகாது பிரதர், இனி போயிடுச்சு பிரதர், அந்த ப்ராஜெக்ட் இனி செய்ய முடியாது பிரதர், அந்த காரியம் இனி கைக்கூடி வராது பிரதர்னு சொல்லி சில காரியங்களை நீங்க விட்டுட்டீங்க பாருங்க. சில காரியங்களை தோற்று போயிட்டீங்க பாருங்க. சில காரியங்களை விட்டு ஒதுங்கி நிக்கிறீங்க பாருங்க. உங்களால இது முடியாது, என் வீட்டால முடியாது, என் கணவரால முடியாது, இனி என் ஜபத்தால முடியாது, என் விசுவாசத்தால முடியாதுன்னு சொல்லி சில விட்டுட்டீங்க பாத்தீங்களா? இப்ப கர்த்தர் நீங்க கைவிட்ட அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து, ஏய் உன்னால முடியல என்னால முடியும்னு சொல்லி கர்த்தர் அதை செய்து நிறைவேற்றுவார். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நின்றார் கல்லறைக்கு முன்பதாக. அந்த கல்லை புரட்டி தள்ளுங்கள். கல்லை மட்டும் தான் உங்களால புரட்டி தள்ள முடியும். ஆனா உள்ள இருக்கிறவனை எழுப்புங்கள் அப்படின்னு சொல்ல எழுப்ப முடியுமா? முடியாது. கல்லை மட்டும் தான் தள்ள முடியும். மனுஷருடைய பலன், மனுஷருடைய வல்லமெல்லாம் ஒரு லிமிட் தான். கல்லை மட்டும் தான் அவன் புரட்டி தள்ள முடியும். ஆனா உள்ள செத்து போய் நாறி கொண்டிருக்கிற அந்த சடலத்தை என் கர்த்தருடைய வல்லமை மாத்திரம்தான் எழுப்ப முடியும். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில செத்து போய் கிடக்கிற சில நன்மைகள், செத்து போய் கிடக்கிற சில ஆசீர்வாதங்கள், செத்து போய் கிடக்கிற சில அபிஷேகம், சில கிருபை, சில வரங்கள், சில வல்லமைகளை ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கூட எழுப்பி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான நல்ல சத்தத்தை உயர்த்தி இந்த கூரையே அதிரத்தக்கதான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் செய்வார் பாருங்க, கர்த்தர் செய்வார். இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில மடிந்து கிடக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் எழுப்புவார். நீ விட்ட சில காரியங்களை கர்த்தர் எழுப்புவார். லாசருவே வெளியே வா என்று சொல்லி அழைத்தது போல உன் வாழ்க்கையில செத்து கிடக்கிற உன் பொருளாதாரத்தை கர்த்தர் வெளியே வா என்று அழைப்பார். சரீர சுகத்தை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். உன் வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற கட்டிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யும் போது எந்தெந்த கண்ணெல்லாம் லாசருவை செத்து போய் உள்ள கொண்டு போய் வைக்கப்பட்டதை பார்த்ததோ, இப்ப அதே கண்கள் லாசருவை எழுந்து வெளியே வருவதையும் பார்த்தது. பைபிள் சொல்லுது, இந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் அந்த பகுதியில் இருக்கிற அநேக யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். எந்தெந்த கண்ணெல்லாம் இப்ப நீ அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குதோ, எந்தெந்த கண்ணெல்லாம் நீ வெட்கப்பட்டு நிக்கிறத பார்க்குதோ, எந்தெந்த கண்ணெல்லாம் நீ கை நீட்டி கடன் வாங்குறத பார்த்ததோ, எந்தெந்த கண்ணெல்லாம் நீ வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ ஓடுவதை பார்த்ததோ, எந்தெந்த கண்ணெல்லாம் உன் சத்துருக்களுக்கு நீ முதுகை காட்டினதை பார்த்ததோ, எந்தெந்த கண்ணெல்லாம் நீ அவமானப்பட்டு உன் பிள்ளைகள் நிமித்தம் போலீஸ் ஸ்டேஷன்ல நீ போய் நின்றதை பார்த்ததோ, எந்தெந்த கண்ணெல்லாம் உன் கணவரை குடிகாரனாக பார்த்ததோ, அதே கண்கள் நீ ஆசீர்வதிக்கப்படுவதையும் பார்க்கும். அதே கண்கள் நீ எழும்பி நிற்பதை பார்க்கும். அதே கண்கள் நீ கட்டப்பட்டு இருப்பதை பார்க்கும். அதே கண்கள் நீ செழிப்பதை பார்க்கும். அதே கண்கள் கர்த்தர் யார் என்பதை பார்க்கும். கர்த்தர் அதை செய்வார் பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? இங்க பாருங்க, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உங்கள் ஆசீர்வதிக்க என் கர்த்தர் வல்லவர் என்பதை நான் நம்புறேன். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க என்பதை நான் நம்புறேன். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்க கூட வரும்போது முதல்ல உங்களுக்கு முன்பதாக நடந்து பாதையெல்லாம் கிளியர் பண்றார். ஒரு சத்துருவை எதிர்த்து நிற்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில நீங்க கடைசி மூச்சு வரையிலும் ஒரு மந்திரமும் உங்கள் வாழ்க்கையில செயல்பட்டு ஜெயம் எடுக்கவே முடியாது. கர்த்தர் யார் என்பதை நீங்க காண்பீங்க. இரண்டாவது, விழுந்து நொறுங்கி கிடக்கிற உன்னுடைய வாழ்க்கையை அவர் உயிர்ப்பித்து எழுப்புவார். உயிர்ப்பித்து எழுப்புவார். அதுதான் கர்த்தருடைய வல்லமை. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்னையில் பாடி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு இந்து குடும்பத்தார் இருந்தாங்க. அவர்களுக்கு ஆண்டவர்னா யாரும் ரொம்ப தெரியாது. விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க.
அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு சின்ன வாலிபன், அவனுக்கு திடீரென்று அவன் இருதயம் வீக்கம் கொண்டு டாக்டர்ஸ் கிட்ட போய் செக் பண்ணாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளையினுடைய இருதயம் ரொம்ப வீங்கி இருக்குது, இவன் பிழைக்க மாட்டான், இவன் சீக்கிரத்தில் செத்துருவான்னு சொல்லிட்டான். அந்த இருதயம் அப்படி வீங்கி இருக்கிறதுனால அந்த மகனால மூச்சு விட முடியல, அவன் காரியங்களை செய்ய முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல. நாளுக்கு நாள் அந்த இருதயம் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு முத்தி 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 திடீரென்று ஒரு நாள் அவனுடைய வலது கால் செயலிழந்து போனது. எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க. இனி மருந்து மாத்திரலாம் அவன் இருதயத்தை குணமாக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவனை கொண்டு வந்து வீட்டில் போட்டுட்டாங்க. அந்த படுக்கையின் மேல் அந்த வாலிபன் படுத்து கிடந்தான். அவங்க அம்மா பார்க்குறாங்க, அப்பா பார்க்குறாங்க, இவ்வளோ கோயிலுக்கு கொட்டிட்டு போகிறாங்க, தெய்வங்களை கும்பிடுறாங்க, என்னென்னமோ டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போகிறாங்க, எல்லாம் தோத்து போச்சு, எல்லாம் தோத்து போச்சு. இவன் மரணத்துக்கு நேராக இருக்கிறான், இவன் மரணத்துக்கு ஒரு அடி தூரத்தில் இருக்கிறான், இவன் மரணத்தை நோக்கி இருக்கிறான், இவன் வாழ்க்கையில் இனி நம்பிக்கை கிடையாது, எல்லாரும் இவனை கைவிட்டுட்டாங்க. அவனால சாப்பிட முடியல, சுவாசிக்க முடியல, நடக்க முடியல. அந்த பெட்டில் அப்படியே கை கால் விழுந்தவனாக கிடக்கிறான். அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு அதை அறிந்து ஒரு ஊழியக்காரர் அந்த வீட்டுக்காக ஜெபிக்க வந்தார். அந்த அம்மா சொன்னாங்க, அந்த மகனுடைய அம்மா, ஐயா என் மகன் இப்படி இருக்கிறான், என் மகனை எப்படியாவது விடுதலையாக்குங்க ஐயா, அவனை சுகமாக்குங்க. எங்க தெய்வத்துக்கிட்டலாம் கூப்பிட்டுட்டோம், அவனுக்கு அது ஒன்றும் செய்யலை. டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், மருந்து மாத்திரலாம் அவனை சுகப்படுத்தலை. உங்க தெய்வம் வல்லமை உள்ளவரானால் என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மகனை பார்த்தார், அவன் அழகா இருக்கிறான், சிறியவனா இருக்கிறான். அந்த ஊழியக்காரர் அந்த பெட்டுக்கு பக்கத்தில் முழங்கால் படியிட்டார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே மனுஷனால் கூடாதது உம்மால் கூடும், உம்மால ஆகும். ஜெபிக்க 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 பரலோகம் திறக்க ஆரம்பிச்சது. இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். யாரோ ஒருவர் அந்த மகனுக்காக ஜெபிக்கும் போது அந்த மகனுக்குள்ள ஒரு உணர்வு, யாரோ ஒருவர் வீட்டுக்குள்ள வருவது போல, அவனுக்கு பின்பதாக நின்று அவனுடைய தலையை தொடுவது போல, அந்த நொடியே அவனுடைய கைகள் கால்களுக்குள்ள ஒரு வல்லமை பாய்வது போல, அவனுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு சமாதானம் இறங்குவது போல, ஒரு வல்லமை இறங்குவது போல, யாரோ ஒருவர் அவன் அருகாமையில் நின்று அந்த ஊழியர் ஜெபிக்க 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 அவன் சரீரத்தை தொட்டு சுகமாக்குவது போன்றதான ஒரு உணர்வு அந்த வாலிபனுக்கு வந்தது. அந்த ஊழியக்காரர் ஜெபித்து முடித்த உடனே கைகள் கால்கள் செயலிழந்து போயிருந்த அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான், நடக்க ஆரம்பித்தான். அந்த நொடி அவன் இருதயம் சுகமானது. அவன் முழங்கால் படியிட்டான், இயேசு என்னை குணமாக்கினார் என்று சொல்லி அறிக்கையிட்டான். அந்த குடும்பம் ஆண்டவருடைய வல்லமையை பார்த்து இயேசுவை போல ஒரு வல்லமையானவர் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அந்த வாலிபன் அதுக்கு பிறகு முழங்கால் படியிட்டு, என் உயிரையே காப்பாற்றின என் ஆண்டவர், என்னை சுகமாக்கின என் ஆண்டவர், எனக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர், மருத்துவர்களால் கைவிடப்பட்டு எங்களுடைய எல்லாம் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கையெல்லாம் எங்களை கைவிடப்பட்டிருந்த நேரத்தில் யாரு நாங்கள் அறியாத இந்த இயேசு என் வாழ்க்கையில வல்லமையை வெளிப்படுத்தினபடியால இவரே மெய்யான தெய்வம், இவரே உயிருள்ள தெய்வம், ஆகவே இவருக்காக நான் வாழ போகிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கை முழுவதையும் அந்த வாலிபன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு ஆண்டவர் அந்த வாலிபனை உலகம் முழுவதிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் தான் நமது மோகன் லாசரஸ் ஐயா அவர்கள். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. கர்த்தர் வல்லமை உடையவர், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில விழுந்து போய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில, நொறுங்குண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில, எழும்பி நிற்க கூட எனக்கு பலன் இல்லை பிரதர் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் தமது அக்கினியை விளங்க பண்ண போகிறார், மகிமையை விளங்க பண்ண போகிறார். கைவிடப்பட்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். இந்த கூட்டத்துக்கு பிறகு நிறைய சாட்சிகளோடு வர போறீங்க பாருங்க. நிறைய பேர் குடும்பத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்க போது பாருங்க. உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொண்டு பல ஆண்டுகளை ஏமாற்றி கொண்டு இந்த மனிதர்கள் தேடி வந்து அந்த பணத்தை கொடுக்க போறாங்க. எந்த நிலங்கள் சொத்து பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போச்சு, ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாய் திருப்பி அற்புதம் செய்வார். கர்த்தருடைய வல்லமையை இந்த ஆண்டு நீங்க உங்க வீட்டில் அனுபவிக்க போறீங்க சிஸ்டர் பிரதர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட வரும்போது முதல்ல அவர் உனக்கு முன்பதாக நடக்கிறார். இரண்டாவது, நொறுங்கி கிடக்கிற இனி வாழ்க்கையே இல்லை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பித்து அவர் வல்லமையை உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அதை விளங்க செய்வார். அல்லேலூயா. மூன்றாவதாக இனி அவர் உன்னை விட்டு விலகவே போவது கிடையாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இனி அவர் என்னை விட்டு விலக போவதே கிடையாது. நல்லா கேட்டுங்க, கர்த்தருக்கு ஒரு மனுஷனை பிடிச்சிடுச்சுன்னா
ஒரு உயிர் போகிற வரையிலும் அவர் கூடயே இருப்பார். உயிரை கொடுத்து உன்னை நேசிப்பார். யாரும் அப்படி நம்மளை நேசிக்க முடியாத பாருங்க. கர்த்தருக்கு உங்களை பிடிச்சிடுச்சுன்னா உனக்காக திரும்ப ஒரு விசை கூட இறங்கி வந்து கல்வாரி சிலுவையை ருசி பார்க்க அவர் தயாரா இருக்கிறார். அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறார் உங்க மேல, அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறார் உங்க மேல. இந்த உலகத்துல கர்த்தர மாதிரி நம்மை நேசிக்கிற ஒரு நபர் இந்த பூமியில கிடையாது. கணவருடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பெல்லாம் ஒரு லிமிட் தான் பாருங்க. அதெல்லாம் ஒரு லிமிட் தான். அழகான ஒரு பாட்டு உண்டு பாருங்க, அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. தாய் தகப்பனுடைய அன்பெல்லாம் கொஞ்ச காலம்தான், அதுக்கு பிறகு அதை மறைஞ்சிரும். கணவருடைய அன்பெல்லாம் கொஞ்ச காலம்தான், நீ அழகா இருக்கிற வரைக்கும் தான், அதுக்கு பிறகு உன்னை பார்த்து அது ஒரு மாதிரி பேசாது. பிள்ளைகளுடைய அன்பெல்லாம் அது கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் தான், அதுக்கு பிறகு உன்னை எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, கொண்டியா, உடுத்துனியா கேட்காது, அவ்வளோதான் போச்சு. பேர பிள்ளைங்களுடைய அன்பெல்லாம் நீ சாக்லேட்டு பிஸ்கெட்டு வாங்கி கொடுக்கிற வரைக்கும் தான் தாத்தா பாட்டி, அதுக்கு பிறகு அதுங்க வளர்ந்து வரும், அதுக்கு பிறகு மறந்துடும். ஆனால் கர்த்தருடைய அன்பு என்றென்றைக்கும் மாறாதது. ஆண்டவர் சொல்றார், உன் தாயின் வயிற்றில் நான் உன்னை எப்படி தாங்கினேனோ உன் முதிர் வயது வரைக்கும், உன் நரைமுடி வரைக்கும் நான் அப்படி தாங்குவேன், சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன். ஆண்டவருடைய அன்புல உறுதியா இருங்க சிஸ்டர். நான் சொல்றேன், ஆண்டவருடைய அன்பை டைட்டா பிடிச்சிருங்க. நீங்க கர்த்தரை மட்டும் டைட்டா பிடிச்சிட்டீங்கன்னா சொல்றேன், இந்த பூமியில ஆண்டவர் உங்களை வெற்றியோடு வாழ வைப்பார், வெற்றி சிறக்க பண்ணுவார். ஏற்ற நேரத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆண்டவர் மேல அன்பு வச்ச மனிதர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இனி உன்னை விட்டு போவதே கிடையாது, நீயே என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் கையை காட்டி என் கையை பிடிச்சுக்கோன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படி சொல்லல, உன் கையை காட்டு, நான் உன் கையை பிடிக்கிறேன். ஏன்னா நீ என் கையை பிடிச்சா நீ விட்டுருவேன், உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு. அதனால உன் கையை காட்டு, உன் கையை நான் பிடிக்கிறேன். அந்த பிடி உடும்பு பிடியாது. அவரு பிடிச்சார்னா உன்னை விட மாட்டார், நீ எங்க போனாலும் சரி. அதனால தான் சங்கீதக்காரன், நான் வானத்துக்கு போனாலும் அவர் அங்கேயும் வராது, பாதாளத்துக்கு படக்க போட்டாலும் அவர் அங்கேயும் வராது, சமுத்திரத்தை தாண்டி அங்க பூமியின் கடையாந்திரத்துக்கு போனாலும் அவர் அங்கேயே வந்து நிற்கிறார். அவர் கரம் என்னை தேடி கண்டுபிடிக்கிறது. ஆண்டவர் உன்னை பிடிச்சிட்டார்னா உன்னை விடவே மாட்டார், உன் சந்ததியை விட மாட்டார், உன் பிள்ளைகளை விட மாட்டார். ஒருவேளை உன் பிள்ளைகள் இப்போது கர்த்தரை விட்டு தூரம் இருக்கலாம், உன் கணவர்மார் கர்த்தரை விட்டு தூரம், ஆனா கர்த்தர் சரியான நேரத்தை அவர்களை பிடித்து தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து ஆலயத்தில் தள்ளுவார் பாரு, அவர் சமூகத்தில் தள்ளுவார் பாரு. உங்கள் கண்கள் அதை காணும், உங்க கண்கள் அதை காணும். இப்போது உன் குடும்பம் சின்ன பண்ணமா சிதறொண்டு இருக்கிறது, உன் பிள்ளைங்க ஒரு டைரக்ஷன், கணவர் ஒரு டைரக்ஷன் இல்ல, அது எண்டு கிடையாது, அது ஃபைனல் கிடையாது. ஃபைனலாக ஒன்று வரப்போகுது, கர்த்தர் உன் முழு குடும்பத்தையும் கொண்டு வருவார். நீ ஜெபித்த ஜெபங்கள், உன் கண்ணீர் எல்லாத்தையும் நீ அந்த கண்ணீரின் விளைவை நீங்க பார்த்து தானே ஆகணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தினல் 21:3, பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர்களுடைய வாசஸ்தலத்தில் அவர் வாழ விரும்புகிறார். இனி உன் வீடு என் வீடு, இனி ஊஞ்சனோ ஏஞ்சனோ, நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இனி என் வீடு அது கர்த்தருடைய வீடு, என் குடும்பம் அது கர்த்தருடைய குடும்பம், என் பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் வாசற்படி நின்று இன்றைக்கு கதவை தட்டுகிறார். நீங்க கதவை திறந்துட்டீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்குள்ள இறங்கி வருவார். இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் இறங்கி வருவார், உன் தொழிலுக்குள்ள கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஒரு முறை மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த ஒரு வாலிபன், ஒரு டாக்டர், மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த ஒரு டாக்டர், திடீரென்று அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கரமான வியாதி வந்து மருத்துவமனையில் அட்மிட் செய்தார்கள். அவனுக்கு வந்த வியாதி 10 லட்சத்தில் ஒருவருக்கு வரக்கூடிய வியாதி, ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். டாக்டர் சொல்லிட்டாங்க, இவன் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பான், இவன் செத்துருவான். அவன் மருத்துவம் படித்திருந்தாலும் அந்த மருத்துவம் அவனை காப்பாற்ற முடியல, டாக்டர்ஸ்கள் காப்பாற்ற முடியல. இப்ப மரணத்தோடு போராடி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அங்க வந்த ஒரு ஊழியர் அவனை பார்த்தார். அவன் விசுவாசமெல்லாம் இழந்து போயிருந்தான், ஜபமெல்லாம் இழந்து போயிருந்தான்.
அவனுக்கு ஆற்றி தேற்றி நல்ல ஆதரவான வார்த்தைகளை சொல்ல யாருமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் ஒரு டாக்டர்ன்றதுனால அவனுக்கு தெரியும் இந்த வியாதியிலிருந்து ஒரு ஜெயம் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அந்த நிலைமையில அந்த ஊழியக்காரர் கண்களை மூடி அவனை பார்த்து ஒரே ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிச்சார். செப்பனியா 3:17, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உன்னை ரட்சிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உன்னை ரட்சிப்பார். அந்த வசனம் ஊசலாடி கொண்டிருந்த அவன் விசுவாசத்தை தட்டி எழுப்பியது, அவனுடைய ஜெப ஆவியை தட்டி எழுப்பியது. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது உன் வாழ்க்கையில விசுவாசத்தை கொண்டு வரும், ஜெப அபிஷேகத்தை கொண்டு வரும். அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் வசனத்தை தியானிக்கையில் எனக்குள் அனல் மூண்டது. அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன்? என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். தேவ பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வசனத்தை எடுத்து வாசித்து ஜெபம் பண்ணி பாருங்க. அது உங்களுக்குள்ள ஆத்துமாவை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும், ஒரு ஜெப அபிஷேகத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு வசனத்தை கேட்ட உடனே அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா. கர்த்தரின் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் என்னை ரட்சிப்பார். கர்த்தரின் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் என்னை ரட்சிப்பார். கர்த்தரின் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் என்னை ரட்சிப்பார். என்ன நடந்தது? அவன் விசுவாசம் அதிகரிக்க 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 அந்த வியாதியின் தன்மை அப்படியே குறைந்து 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 ஒரு 3 வாரத்துக்குள் அவன் முற்றிலுமாய் சுகமாகி வீடு திரும்பிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார், உன்னோடு கூட கர்த்தர் பயங்கரமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் துணை தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறார், உன்னை கண்மணி போல ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்படியே அக்கினி சிறகுகள் உன்னை மூடி இருக்கிறது, அப்படியே வஸ்திர தொங்கல் உன்னை மூடி இருக்கிறது. உன்னை சுற்றிலும் 1000-10,000 தேவ தூதர்கள் கரங்களை கோத்து அக்கினி மதிலாய் உனக்காக நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. நீ கைவிடப்பட்ட சியோன் அல்ல, நீ விசாரிப்பட்ட சியோன் அல்ல. உன்னை விசாரிக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு இறங்கி இருக்கிறார். அவர் உன்னை காப்பாற்றுவார், அவர் உன்னை ரட்சிப்பார். இனி அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இமை பொழுது உன்னை கைவிட்டார், இன்று உருக்கமான இரக்கத்தால் மீண்டும் உன்னை அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். இனி அவர் உன்னை விட்டு விலகுவதே கிடையாது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் உங்க கூட இருந்தார்னா நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும், உங்களை அழிச்சிக்கணும்னு முயற்சி எடுத்தாலும் அது பலிக்காது. விளங்குதான் நான் சொல்றது? ஆமா. வில்லியம் காப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் இருந்தார், ஒரு பாஸ்டர், லண்டன் தேசத்தில். அவர் ஒரு ஊழியராக இருந்தாலும் அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சில போராட்டங்கள் நிமித்தம் அவரால் தாங்க முடியாத, இனி வாழ்ந்து புரோஜனம் இல்லை, இனி மரிச்சு போலான்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்தார். வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஜோரா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு தீர்மானம் எடுத்தார், நம்ம இங்கிருந்து வெளியே போய் ரிவர் தேம்ஸ், அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ரிவர் ஒன்று ஓடுது, பெரிய ஆறு, அந்த பாலத்தில் ஏறி அந்த ஆறுல குதிச்சு செத்து போனோன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்தார். ஜோரா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, எங்க போறதுன்னு தெரியல, எப்படி நடந்து போறதுன்னு தெரியல. ஒரு குதிரை வண்டிக்காரன் வந்தான், அந்த காலத்தில் கார் இல்லை, குதிரை வண்டி. அந்த குதிரை வண்டியில ஏறினார். என்ன, அந்த ரிவர் தேம்ஸுடைய பாலத்துக்கு கொண்டு போன்னு சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அந்த தண்ணியில முழுகி நான் சாக போறேன், என் வாழ்க்கை முடிய போதுன்னு சொல்லி மனவேதனையோடு புறப்பட்டு போனார். இந்த குதிரை வண்டிக்காரன் வண்டியை ஓட்டுறான் ஓட்டுறான் ஓட்டுறான். அவருடைய வீட்டிலிருந்து ஒரு 10 நிமிஷம் தான் அந்த ரிவர் தேம்ஸ். ஆனா அவன் 2 மணி நேரம் குதிரை வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறான், ரிவர் தேம்ஸை கண்டுபிடிக்க முடியல. உண்மையா நடந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையில. 2 மணி நேரமா குதிரை வண்டியை ஓட்டிட்டே இருக்கிறான், அந்த ரிவர் தேம்ஸை கண்டுபிடிக்க அவனால முடியல. இப்போ அந்த ஊழியக்காரர் பார்த்த டென்ஷன், என் வீட்டில இருந்து 10 நிமிஷம் இருக்கிற அந்த ரிவருக்கு என்ன கூட்டி கொண்டு போக உன்னால முடியலையா முட்டாள் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு வண்டியில் இறங்கி நான் நடந்து போய் நான் மரித்துக் கொள்வேன் சொல்லி அவரு அந்த ஆற்றை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். நடக்க 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 சுத்தி வந்து வீட்டுக்கே வந்துட்டார். அவரால் ஏன் கண்டுபிடிக்க முடியல? கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் நீ உனக்கு தீங்கு செய்து கொள்ள நினைத்தாலும் உன்னால முடியவே முடியாது. கைகளை தட்டி வர அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைச்சாலும் உங்களுக்கு தீங்கு செய்ய கர்த்தர் விட மாட்டாரு. வேற எந்த மனிதர்களும் உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சாலும் கர்த்தர் அதை விட மாட்டார். அதுதான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்னா உங்களை இந்த ஆண்டு ஆசீர்வதிப்பாரு பாருங்க, உங்களை செழிக்க பண்ணுவாரு பாருங்க, உங்கள் தலைகளை உயர்த்துவாரு பாருங்க. உங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார்.
இன்றைக்கு ஆண்டவர் அநேகர் மேல ஒரு விசேஷித்த ஜெபத்தின் அக்கினியை ஊற்ற விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருக்குள்ள நீங்க எழுந்து போன விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் திரும்ப தர விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? எழுந்து நின்று ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. உன் நடைகள் ஒன்றாகிலும் பிசகுவது இல்லை. கர்த்தர் உன்னோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கரங்களை விரித்து உன்னை அணைத்துக் கொள்ள வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. சீக்கிரமா உங்கள் பைபிள் எல்லாம் வச்சுட்டு சீக்கிரமா எழும்பி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க. லபா ரகா சிடாபா லகாதா. ஷதரபா லகதுரா கட்டரபா. கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி. இப்ப ஆண்டவர் உங்கள் நடுவில் நடந்து வருவார், நடந்து வருவார், நடந்து வருவார், நடந்து வருவார். உங்கள் ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் கர்த்தருக்கு தெரியும். உங்கள் ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் கர்த்தருக்கு தெரியும். உங்கள் நடுவில் நடந்து வருவது மாத்திரம் அல்ல, அப்படியே வஸ்திர தொங்கலை உங்கள் மேல போடுவார். ஓ, ஒரு வல்லமை அந்த வஸ்திர தொங்கலில் இருந்து உங்கள் சரீரங்களுக்குள்ள பாய ஆரம்பிக்கும். ஒவ்வொருவரையும் இப்பொழுது கர்த்தர் தமது அக்கினி கரத்தால் தொட போகிறார், தொட போகிறார், தொட போகிறார், தொட போகிறார், தொட போகிறார். இயேசுவே நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே நோக்கி கூப்பிடுங்க. இதோ அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். எதெல்லாம் நீங்க விட்டீங்களோ இன்று கர்த்தர் அதை தமது கரத்தில் எடுக்கிறார், கர்த்தர் அதை தமது கரத்தில் எடுக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்துல ஏற்கனவே இறங்கி இருக்கிறதுனால இந்த இடத்திலிருந்து ஒருவர் கூட அற்புதங்களை பெற்றுக் கொள்ளாமல் வீடு போவது கிடையாது. உங்கள் வீடுகளுக்குள்ள நீங்கள் போகும்போது அற்புதம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கும், நடந்திருக்க. உங்கள் வீடுகளுக்குள்ள அற்புதங்கள் நடந்திருக்க. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. பல ஆண்டுகளாக உன்னை கட்டி வைத்த ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு நிந்தை, ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, இன்றைக்கு ஆண்டவர் அந்த கட்டை உடைக்கிறார். இன்றைக்கு அந்த கண்ணிகள் சிதறடிக்கப்படுகிறது, சிதறடிக்கப்படுகிறது, சிதறடிக்கப்படுகிறது. இதோ இயேசுவின் அருகில் வந்து நிற்கிறார், இயேசுவின் அருகில் வந்து நிற்கிறார், இயேசுவின் பக்கத்தில் வந்து நிற்கிறார். உன் வலது பக்கத்தில் இயேசு நிற்கிறார். உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலிப்பது எழும்புகிறது, ஒரு அக்கினி மதிலிப்பது எழும்புகிறது. ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள் சிஸ்டர். உன்னை தான் கர்த்தர் தொடுகிறார். உன் மேல் தான் இப்போது ஒரு வல்லமை இறங்குகிறது. ஒரு நெருப்பு உன் மேல வருகிறது. ஒரு அபிஷேகம் உன்னை நோக்கி வருகிறது. ஒரு அக்கினி உன்னை நோக்கி வருகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இதோ அநேகருடைய நாவின் மேல ஒரு அதிகாரம், அநேகருடைய நாவுல ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு தீர்க்க தரிசன ஆவி, ஒரு ஜெபத்தின் ஆவி. ஓ, நீ வெட்கப்பட்ட அவமானப்பட்டதை பார்த்த அதே ஜனங்களுடைய கண்கள் இனி நீ மேன்மை அடைவதை பார்க்கும். நீ சிறுமைப்பட்டதை பார்த்த அதே கண்கள் நீ பெருகுகிறதை பார்க்கும். உன் உயர்வை பார்க்கும், உன்னுடைய வளர்ச்சியை பார்க்கும், உன் குடும்பம் கட்டப்படுவதை பார்க்கும், உன் வீடு எழும்புவதை பார்க்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள், அற்புதங்களை பெற்றுக்கொள். கர்த்தர் இறங்கி இருக்கிறார். அவர் சேனையோடு இடத்தில் இறங்கி இருக்கிறார். உன் மேல ஒரு வல்லமை இறங்குகிறது. ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி. அநேக இடத்துல ஜெபிக்க முடியாத வந்திருக்கீங்க. இப்பொழுது கர்த்தர் நீங்க இழந்த அந்த ஜெப அபிஷேகத்தை உங்கள் மேல ஊற்றிக் கொண்டிருக்கிறார், ஊற்றிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்கள் நாவை திறந்து விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்நிய பாஷையை பேச முடியுமானால் அந்நிய பாஷையில் இப்போது ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு வல்லமை உங்கள் மேல இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. உங்கள் சரீரத்தின் மேல ஒரு வல்லமை இறங்குகிறது, ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஓ, நாவின் கட்டுகள் அறுகிறது, நாவின் கட்டுகள் அறுகிறது, நாவின் கட்டுகள் அறுகிறது. ஓ, நீ கரங்களை தட்டி ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற ஏதோ ஒரு வல்லமை உன் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. அந்த வல்லமை வெளியேறுகிறது. நீ ஜெபிக்க முடியாதபடி உன்னோடு எதிர்த்து நிற்கிற அந்த சாத்தானுடைய வல்லமை, அந்த பிசாசுடைய வல்லமை கர்த்தர் இப்போது அதை எரிக்கிறார், எரிக்கிறார், எரிக்கிறார். அநேகர் மேல ஒரு அபிஷேகம் இறங்குகிறது, ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வருகிறது. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை இந்த ஆண்டு காண்பீர்கள், இந்த மாதம் காண்பீர்கள், உங்கள் வேலை ஸ்தலத்தில் காண்பீர்கள். பெற்றுக்கொள்.
ரபா கத்தா ரபா. அடக்கி கொள்ளாதீங்க சிஸ்டர். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. அற்புதம் நடக்குது உங்களுக்கு. அற்புதம் நடக்குது. பலவீனங்கள் வெளியே போகுது. உங்கள் நுரையீரலை தாக்கி கொண்டிருக்கிற சர்வத்தின் ஆவிகள் வெளியே வருது. உங்கள் நுரையீரலை தாக்கி கொண்டிருந்த அந்த வல்லமை, உன் மார்பகத்துல கட்டிகளை கொண்டு வந்த ஏதோ ஒரு வல்லமை வெளியே வருது இப்ப இயேசுவின் நாமத்தினால். உன் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு பலவீனம் இப்பொழுது உன் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. ஓ ஆண்டவர் அநேகரை தொடுறாரு, அநேகரை அபிஷேகிக்கிறார். ஒரு புதிய அபிஷேகம் உங்க மேல வருது. அக்கினி வருது, அக்கினி வருது. இந்த மைதானம் முழுவதிலும் தேவ தூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இந்த குடாரம் முழுவதிலும் தேவ தூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இதோ ஒரு அக்கினி உன் நாவை தொடுகிறது, உன் விரல்களை தொடுகிறது, உன் கண்களை தொடுகிறது. உன் ஆவிக்குரிய கண்களை கத்த திறக்கிறார். ஆவிக்குரிய கண்களை கத்த திறக்கிறார். நீ இழந்த அபிஷேகம், நீ இழந்த கிருபை, இழந்த வல்லமை, இழந்த மேன்மை, அந்த ஆவி இப்போது விழுகிறது. விழுந்து ஓடு பொல்லாத ஆவியே, பொல்லாத பிசாசே, தேவ பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, அந்த சரீரங்களை விட்டு வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. அந்த வீட்டை விடு, அந்த குடும்பங்களை விடு, அவர்கள் தொழிலை விடு, கர்ப்ப பைய விடு, விடு, விடு. பொல்லாத ஆவியே வாங்க வெளியே, ஓடி வாங்க வெளியே. இயேசுவின் நாமத்தினால் பிசாசுகள் வெளியே வருகிறது. அந்தகார சக்திகள் வெளியே வருகிறது. அந்தகாரத்தின் வல்லமைகள் வெளியே வருகிறது. ஏவல் ஆவிகள் வெளியே வருகிறது. எல்லா வயிற்றை விட்டு வெளியே வா, கைகள் கால்களை விட்டு வெளியே வா. சர்வத்தின் கிரியைகள் அழிகிறது, 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 அழிகிறது. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் இறங்கி இருக்கிறார். இயேசுவின் வல்லமை இடத்தில் இறங்கி இருக்கிறது. பொல்லாத வல்லமைகள் வெளியே வா. மறைஞ்சிருக்காத, ஏய் மறைஞ்சிருக்காதன்னு சொல்றேன். ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஃபயர், ஃபயர், வெளியே வா. எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், பேய்கள் வெளியே வந்ததா ஆகணும். பிசாசுகள் வெளியே வந்ததா ஆகணும். வெளியே வந்ததா ஆகணும். வெளியே வந்ததா ஆகணும். விழுந்து போ இயேசுவின் நாமத்தினால். விழுந்து போ இயேசுவின் நாமத்தினால். நான் கர்த்தருடைய பிள்ளை. விழுந்து போ, விழுந்து போ. ஜெபி ஜெபி ஜெபி. பேய்கள் வெளியே ஓடிதான் ஆகணும். நீ யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்தில் இறங்குகிறது. சர்ப்பங்கள் வெளியே வருகிறது, சர்ப்பங்கள் வெளியே வருகிறது. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியே புறப்பட்டு வா, வெளியே வா. எல்லா எல்லை ஆவிகள் ஓடு, ஓடு. ஜெபிங்க ஜெபிங்க தேவ பிள்ளைகள், நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. சாத்தான் தோற்று போய் விழுகிறான், தோற்று போய் விழுகிறான், தோற்று போய் விழுகிறான், தோற்று போய் விழுகிறான், தோற்று போய் விழுகிறான். சாத்தான் தோற்று போய் விழுகிறான். உன் காலடி மண்ணை எடுத்து செய்யப்பட்ட மந்திரங்கள், உன் கைகளை உன் கைகளின் பொருட்களை வைத்து செய்யப்பட்ட மந்திரங்கள், உன் தலை முடிய வைத்து செய்யப்பட்ட மந்திரங்கள் விழுகிறது, 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 விழுகிறது. சர்வத்தின் ஆவிகளே ஓடு, ஓடு, ஓடு. கர்த்தர் பாதத்தில் விழுந்துதான் ஆகணும், விழுந்துதான் ஆகணும். நல்ல ஜெபிங்க சிஸ்டர், நல்ல ஜெபிங்க. நீங்க இங்க ஜெபிக்கும் போது உங்க வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு வல்லமை வெளியே புறப்படுது நான் பார்க்கிறேன். நீங்க இங்க ஜெபிக்கும் போது உன் வீட்டுல போராடுற ஏதோ ஒரு வல்லமை வெளியே வருது. இப்ப உங்க உடம்ப விட்டு அது வெளியே வருது, உடம்ப விட்டு வெளியே வருது. அந்த வல்லமை உன் உடம்ப விட்டு வெளியே வருது. உன் கர்ப்ப பைய விட்டு வெளியே வருது. உன்னுடைய உடம்ப விட்டு வெளியே வருது. பலவீனத்தின் ஆவியே, மரணத்தின் ஆவியே, நோய்களை கொண்டு வந்த ஆவியே, இச்சையின் ஆவிகளே, சோர்வின் ஆவிகளே வெளியே வா, வெளியே வா. இயேசுவின் நாமத்தினால் இரத்தத்தினால் அவனை எரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இரத்தத்தினால் அவனை எரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் அவனை நான் கடிந்து கொள்கிறேன். இப்பொழுது ஒவ்வொரு வியாதிகளும் வெளியே வருது. வியாதியை கொண்டு வந்த சில பலவீனத்தின் ஆவிகள் வெளியே வருது. உன் நாவல், உன் வாய்க்குள்ள இருக்கிற சில புண்கள், உன் தொண்டையில இருக்கிற சில கட்டிகள் இப்பொழுது சுகமடைகிறாய், 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 சுகமடைகிறாய். எல்லா எலும்பு வலிகள் குணமடைகிறது, நரம்பு வலிகள் குணமடைகிறது, உன் கால் வலிகள் குணமடைகிறது, கிட்ட
கிட்னி சுகமாகிறது, உன் இருதயம் சுகமாகிறது, உன் நுரையீரல் சுகமாகிறது, உன் ரத்த நாளங்கள் சுகமாகிறது, உன் மூளை மரணங்கள் சுகமாகிறது. எல்லா ரத்த கட்டிகள், மூளை கட்டிகள் கர்த்தருனை குணமாக்குகிறார். எல்லா டாக்டர்ஸ் ரிப்போர்ட் திரும்புகிறது. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் மாறுதலாய் முடிகிறது. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் மாறுதலாய் முடிகிறது. இனி உன் வீட்டுக்குள் அவைகள் போராட முடியாது. உன் சரீரத்தில் அவைகள் போராட முடியாது. உன் சரீரத்தில் அவைகள் போராட முடியாது. விழுகிறது, விழுகிறது. நீங்க இங்க ஜெபிக்க 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 வானத்திலிருந்து அவன் மின்னலை போல விழுகிறான். சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல விழுகிறான். நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்ல நல்ல கைகளை தட்டி ஜெபிங்க. கைகளை தட்டி ஜெபிங்க. கைகளை தட்டி ஜெபிங்க. நல்ல கைகளை தட்டி ஜெபிங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. ஜெபிங்கம்மா, வேடிக்கை பார்க்காதீங்க. கைகளை தட்டு. ஓடி விழுது. ஏய், பொல்லாத ஆவியே, ஏவல் பிசாசு, செய்வன பிசாசு, உடம்புகளை விட்டு வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. விழுந்து ஓடு, விழுந்து ஓடு, ஓடு. உடனே பாதாளத்தை தள்ளுற. ஓடு, ஓடு, ஓடு. Go down by the fire of the Holy Ghost. பூமியில நீ எதை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில நீ எதை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இதோ கர்த்தர் உன் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற சில வல்லமைகளை இப்போது கட்டி போடுகிறார், கட்டி போடுகிறார். நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி இயேசுவின் நாமத்தை சொல்லி விசுவாசத்தோடு உன் வாழ்க்கையில் எழும்பி போராடின சில வல்லமைகள் இன்று கட்டப்படுகிறது, இன்று கட்டப்படுகிறது. சில கடன் என்கிற பிசாசின் கிரியைகள் கட்டப்படுகிறது, கட்டப்படுகிறது, கட்டப்படுகிறது.